पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 4வது பாதம் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யோக விருத்தியில லாஸ்ட் கிளாஸ்ல 32வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா பாஷ்யம் விருத்தி பார்க்கல. இந்த 32வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ததஹ கிருதார்த்தானாம் குணபரிணாமக்ரம சமாப்திர் குணானாம். 32வது சூத்திரம். ததஹ அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தர்மமேக சமாதியில் இருந்து. ஒருத்தர் தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி, எல்லாத்துக்கும் பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைக்கிறோம். லௌகிகத்துல பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி தான் எல்லாத்துக்கும் தெரியும். சவிகல்பம் நிர்விகல்பம் அப்படின்னு புக்கில் எல்லாம் நிறைய இருக்கு. டெக்னிக்கலா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, யோக சூத்திரத்துல டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா முதல் பாதத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அசம்பிரஜாத சமாதின்னு பேர். சம்பிரஜாத சமாதினா சவிகல்பம், அசம்பிரஜாத சமாதி அப்படின்னா நிர்விகல்பம். சம்பிரஜாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சவிகல்பத்துல எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நாம ரூப குணங்கள் இருக்கும். ஒரு கிருஷ்ணரை எடுத்துக்கிட்டு நான் போறேன் அப்படின்னா மெதுவா கான்சென்ட்ரேஷன் அதுலயே லயமாகுது அப்படின்னா அந்த ரூபத்துல தான் லயமாகும், அங்க ரூபம் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாமத்தை ராம ராம ராமன்னு எடுத்துக்கிட்டு நான் போறேன், சமாதிக்கு போறேன் அப்படின்னா அந்த ராம நாமத்திலேயே லயமாயிடும். ஏதாவது ஒரு கல்யாண குணங்களை எடுத்துக்கிட்டு நான் போறேன் அப்படின்னா அந்த பாவத்தை பண்ணி 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 அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விகல்பம்னு சொல்லக்கூடிய நாம ரூப குணங்கள் இதுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த சமாதிக்கு பேர் பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி சொல்ல முடியாது. அதெல்லாம் சவிகல்பம்னு பேர். நிர்விகல்பம்னு அதை எடுக்கக்கூடாது. இப்போ இனிமே பார்த்தீங்கன்னா பக்த மகான்கள் யாரெல்லாம் சமாதி பண்ணியிருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல எதை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சவிகல்பத்தை தான் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதை அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சகுனத்துக்கும் நிர்குணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர், டிரான்ஸ்பரண்டான ஒரு லேயர் மட்டும்தான் நடுவில் கேப் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்மாத்தியஸ்ய யதகன்னு ஒரு சூத்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வாச்சியார்த்தம் ஈஸ்வரன், லட்சியார்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா அது இண்டிகேட் பண்றது நிர்குண பிரம்மம். நிர்குண பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ பக்த மகான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீராபாய் மாதிரி இருக்கவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ பக்த மகான்கள் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எதை அடைஞ்சாங்கன்னு வெளியில இருந்து நீங்களோ நானோ சொல்ல முடியாது. ஏன்னா மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டூக்கியத்தில் சொல்லும் போதே சொல்லுது ஏஷ யோனிகி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஏஷ யோனிகி அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் நிர்விகல்பத்தை அடையிறதுக்கான யோனி சகுண பிரம்மம் தான். நீங்க சகுண பிரம்மத்திட்ட டிக்கெட் வாங்கிட்டு தான் நிர்குணத்துக்குள்ளாரே பிரவேசம் பண்ண முடியும். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அடைஞ்சது பார்த்தீங்கன்னா சகுணம் அப்படின்னு வெளியில இருந்து பார்க்கும்போது சகுணமா இருக்கும். ஆனா அது அவங்களோட மனசுல சகுனத்தை வச்சு பேசுறாங்களா நிர்குணத்தை வச்சு பேசுறாங்களான்னு நமக்கு தெரியாது. வாயை திறந்தாவே அது சகுனமா தான் இருக்கும். அப்போ நாமரூப குணங்களை வச்சுக்கிட்டு நம்ம போறது பார்த்தீங்கன்னா சவிகல்ப சமாதி.
சவிகல்பத்துக்கும் நிர்விகல்பத்துக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கு, மனசுல வச்சுக்கணும். அதனால மனசுல கிளியரா எடுத்துக்கணும். எனக்கு தெரியாதுப்பா, அவங்க எதை அடைஞ்சாங்கன்னு. மீராபாய் வந்து பாத்தீங்கன்னா சகுனத்தை அடைஞ்சாங்களா நிர்குணத்தை அடைஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது, கை தூக்கிடுவேன். ஆனா அவங்க பிடிச்சுக்கிட்டு போறது, இப்ப நீங்களே நானும் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அகாரத்துக்கு போய் ஆகணும், உக்காரத்துக்கு போய் ஆகணும், அதுக்கப்புறம் மகாரம் போய் ஆகணும். இந்த நாம ரூபம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு? அகாரம் உக்காரம் மகாரம் 3 நாமம் ரூபம் இருக்கு. ஏதோ ஒரு கிருஷ்ண ரூபத்தை வந்து பண்ணலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபத்தை பண்ணலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மகாரத்துக்கு போகலாம். நீங்க என்ன போனாலும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாஸ்தவத்துல என்ன இருக்கு? நாமரூபம். மகாரம் வரைக்கும் நாமரூபம் தான். அதை தாண்டி துரியத்துக்கு போகணும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமரூபம் இல்லாதது. அப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமரூபங்களோடு போகும்போது என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, நீங்க எதோட மெர்ஜ் ஆகுறீங்களோ அதை பத்தின பூரண ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். சம்பிரஜாதம், நன்றாக வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ண ரூபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்றேன் அப்படின்னா, சவிதர்க்கத்துல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் மேல போறேன் அப்படின்னா அதோட பூரணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். அந்த இடத்துல ஒரு நாலேஜ் இருக்கு, ஆப்ஜெக்ட் நாலேஜ் ஒன்று இருக்கு எனக்கு அந்நியமா. நான் மெடிடேட்டர் இருக்கேன், மெடிடேட்டருக்கு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமமோ ரூபமோ ஒரு குணமோ இல்லை ஒரு அகங்காரமோ கூட. லாஸ்ட்ல என்னது? சாஸ்மிதா சமாபத்தியில போய் பண்றீங்க, அங்கேயும் வந்து அகங்காரம் தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ சவிகல்ப சமாதிகள் எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக ஒரு அறிவு உண்டாகுது. நன்றாக அறிவு உண்டாகுதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு நாலேஜ் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தை தாண்டி போகும்போது, பரவைராக்கியத்தை தாண்டி போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நாமம் இருக்காது, ரூபம் இருக்காது, எந்த ஒரு குணங்களும் இருக்காது, வெறும் செல்ஃப் மட்டும்தான் இருக்கிறது, வெறும் கான்சியஸ்னஸ். அதனால அதுக்கு என்ன பேர்? நாங்க ஏதாவது அறிய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறியறதுக்கான ஆப்ஜெக்டே அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு அறிவு உண்டாகிறதா இருந்தாலும் எது மூலமா உண்டாகும்? ஆப்ஜெக்ட்ல இருந்த அறிவு. புத்தி வேணும். புத்தின்ற சித்தம் இல்லாம, அந்த கரணம் இல்லாம நீங்க எந்த ஒன்றையும் அறிய முடியாது. தூக்கத்துல உங்களுக்கு ஏதாவது அறிவு உண்டாகுதா? ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்கல்ல. ஏன் ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்க? அங்க அறியறதுக்கான அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல புத்தி இல்லையோ அந்த இடத்துல உங்களால ஆப்ஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா நாமரூப குணங்கள் அடைய முடியாது. சரி, தூக்கத்துல நமக்கு என்ன அறிவு இருக்கு? தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்ற அறிவு இருக்கு. அந்த ஒன்னும் தெரியலன்றது கூட ஒரு ஆப்ஜெக்ட் தானே. அதுதான் என்னது? அவித்யா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வந்து மற்ற எல்லா இடத்துலயும் புத்தி இருக்கிறதுனால நாமரூபங்கள் அறிவு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல இந்த புத்தி இல்லாததுனால நாமரூபங்கள் எதுவுமே தெரியல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற அறிவு இருக்கு. அதான் பரம்பிரசங்கியானம். அதே அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சவிகல்ப சமாதி எல்லாம் புத்தி வரைக்கும், புத்தியில இருக்கிற அகங்கார தத்துவம் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்றீங்க? ஃபுல்லா சவிகல்ப சமாதியை அட்டைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பரம்பிரசங்கியானம் வரும்போது என்னது? தூக்கத்துல இருக்கிற ஒன்னும் தெரியலன்றதுதான் நீங்க சமாதியில நின்றுகிட்டு நல்ல பூரணமான ஸ்புரணத்தோடு சித்தவிருத்தி எதுவுமே இல்லாத வெறும் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறது. அப்ப அதுலயும் வைராக்கியம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அறிவும் இருக்காது. ஒண்ணும் இல்லைன்ற அறிவு கூட என்ன இருக்காது? இல்லாம போயிடும். அப்ப ஒன்றும் இல்லைன்ற அறிவு இல்லாம வேற என்ன இருக்கும்? தான் 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 தான்ற வெறும் அறிவு மட்டும் இருக்கும். தான் சொரூபமே அறிவு, ஆப்ஜெக்ட் அறிவு அங்க இல்லை. அப்ப சொரூபமே அறிவு, ஆப்ஜெக்ட்னு நாங்க இல்லவே இல்லை. அப்ப ஆப்ஜெக்டே இல்லாத காலத்துல அதுக்கு என்ன பேரு? ஆப்ஜெக்ட்னாவே என்ன இருக்கணும்? நாமமோ இல்ல ரூபமோ இல்ல வந்து குணமோ இருக்கணும். அப்ப நாம ரூப குணங்கள் இல்லாம போனதுக்கு பிறகு அதுக்கு அங்க அறிவுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அறிவு எதுவுமே இல்லை. அதனால அதுக்கு என்ன பேருனா அசம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாதம்னா நல்ல அறிவு உண்டாகிறது. அதே நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறிவும் ஆப்ஜெக்ட் உண்டாகாது. அதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். நான் கேனோபனிஷத்து ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்யதேவ தத் விதிதாத் அவிதிதாததி. மனனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மனனம் போறோமோ, இப்ப என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்வாத் அப்படின்னு ஒரு ஹேத்து சொல்லுவோம் மாண்டுக்கியத்துல.
அதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேனோபனிஷத் மந்திரம் 1:3 சொல்லுது, அந்நியதேவ தது விதித்தாத். எது வந்து இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. நீங்க எதையாவது ஒண்ணு அறிஞ்சிங்கனாவே அது சவிகல்பம் தான். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? சவிகல்பத்துல தான் இருக்கோம். நம்ம எல்லாம் சவிகல்பம், நிறைய விஷயங்களை அறியறோம். அப்போ அறியப்பட்டதற்கு வேறானது ஆத்மா. சரி, அடுத்தது அறியப்படாததற்கும் மேலானது ஆத்மா. அந்நியதேவ தது விதித்தார், அவிதித்தாத் அவிதித்தம் அப்படின்னா அறியப்படாதது, விதித்தம் அப்படின்னா அறியப்பட்டது. அப்போ அறியப்பட்டதற்கு வேறானது, அறியப்படாமல் இருக்கிறது தூக்கத்துல ஒன்னும் தெரியல, அதான் அவித்யாவோட சுரூபம். அதுக்கும் மேலானது. அப்ப நீங்க ரெண்டுத்தையும் தாண்டினீங்க அப்படின்னா அப்ப என்ன இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சச்சிதானந்த ஸ்வரூபம் மட்டும்தான், ஞான ஸ்வரூபம் தான். ஞானத்துக்கு அந்நியமா அங்க ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப அங்க அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லும் போது சொல்லுது, பூமா வித்யால சொல்லுது, எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்னை பாக்குறீங்களோ, வேற ஒன்னை கேட்குறீங்களோ, வேற ஒன்னை ஸ்மெல் பண்றீங்களோ, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தது அல்பம் மர்த்தியம். அது வந்து பாத்தீங்கன்னா அல்பம் அப்படின்னு பேர். ஒரு எனக்கு அந்நியமா ஒரு சின்ன அறிவு இருந்தாலும் அது அல்பம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நாண்யத் பஷ்யதி நாண்யத் சுருணோதி, எந்த இடத்துல வேற ஒன்றை பார்ப்பதில்லையோ, வேற ஒன்றை கேட்பதில்லையோ, வேற ஒன்றை அறிவதில்லையோ, தத் பூமா, அதுக்கு பேர் தான் பூமான்னு பேரு. அதுதான் பிரம்மம் அப்படின்னு பேரு. அப்ப பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இருக்காது, அது அதுவா இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்பம் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்ப நிர்விகல்பம்ன்றதுக்கு அர்த்தம் கல்பனா ரஹிதம். நிர்விகல்பம் கல்பனை இல்லாதது, நாம ரூப குண கல்பனை இல்லாதது நிர்விகல்பம். அது எதோட சுரூபம்? நிர்விகல்பம்னு சொன்னீங்க அப்படின்னா பிரம்மத்தோட லட்சணம், ஆத்மாவோட லட்சணம். ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகல்பம். முடிஞ்சு போச்சு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பண்றோம் அப்படின்னா தர்மமேக சமாதி, நிர்பீஜ சமாதி அப்படின்னு பேர். தர்மமேக சமாதின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல உத்தம சுகம். இப்படி வந்து மலையில நனைஞ்சா எப்படி ஒரு சுகம் கிடைக்கும்? மலையில கொஞ்ச நேரம் நின்னா ஐயோ என்ன ஆனந்தம்னா மலை மாதிரி ஒரு ஆனந்தம் இல்லவே இல்லை. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆனந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியுமா? நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப மழை பெஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிவலம் எல்லாம் பண்றது எப்படி இருக்கும்? ஆனந்த மீமாம்சால் ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தியா உள்ளுக்குள்ளார மலையில நினைச்சு பாருங்களேன், ஒரு அரை மணி நேரம் நில்லுங்களேன் மலையில, உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு சிலுசிலுப்பு உள்ளுக்குள்ள ஓடும். ஒரு சில்னஸ் உடம்புல அந்த ஸ்பைனல் கார்ட்ல போய் லைட்டா ஒரு மின்னல் கொடி மாதிரி ஒரு ஓடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, ஒரு ஜிகிஜிகின்னு இருக்கும், ஒரு ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மலையில நனைஞ்சா இருக்கிற சந்தோஷம் இருக்கே என்னன்னா உத்தம சுகம். அது மாதிரி சச்சிதானந்தத்தோட ஆத்ம சுகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான தாரைகளா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இதா உத்தமம் சுகம். எதை அடைந்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்ற பகவத்கீதையில சொல்லும் போது எம் லப்துவா நாபரம் லாபம் மன்யந்தே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்றாரு, 6:22 சொல்றாரு, எம் லப்துவா சாப்பரம் லாபம் மன்யதே நாதிக்கம் ததக. எதை அடைந்த பிறகு வேற ஒண்ணு இதுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கிறானோ, அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப அடைய வேண்டிய விஷயத்துல ரொம்ப விதானது எதுன்னு கேட்டீங்கன்னா இதான். இது அடைஞ்ச பிறகு அவனுக்கு ஏதாவது சுகம் துக்கம் ஏதாவது வருமான கொஞ்சம் கூட இதோட சம்பந்தப்பட மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்குவான். அந்த கீழே இறங்கும் போது கூட அவனுக்கு என்ன இருக்கும்? சமாதி கலையாது, அந்த நிர்விகல்ப சமாதியிலேயே இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் இருக்காது, ஒன்னும் இருக்காது, எல்லாம் பிரம்மஸ்வரூபமா இருக்கும். சதாசிவ பிரம்மேந்திரர் பாடின மாதிரி சர்வம் பிரம்மமயமா ஆயிடும். நாமரூப்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்பனையா தெரிஞ்சிடும். சகஜத்துக்கு வரும்போது அவனோட மனசு சதா சுரூபத்திலேயே இருக்கும். அதனால அவனோட ஆனந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரேக்கும் இருக்காது. அப்போ அடையும் போது நிர்விகல்பம். அதனால்தான் இவரு ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றார், கண்ணை மூடுனா நிர்விகல்பம், கண்ணை திறந்தா சவிகல்பம்ன்றார். என்ன வார்த்தை தெரியுங்களா அது? கண்ணை மூடுனா ஒன்றும் தெரியல, ஏன்னா சிந்தனை எதுவுமே இல்லை, நாமரூபம் எதுவுமே இல்லை.
கண்ணை திறந்தா எல்லாம் தெரியுது, சவிகல்பம். ஆனா இவரோட மனசு எங்க இருக்கு? சதா வந்து பாத்தீங்கன்னா சுரூபத்திலேயே, பிரம்மஸ்வரூபத்திலேயே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானிகளோட நிலை. இதுக்கு பேரு தர்மமேக சமாதின்னு பேரு, நிர்விகல்ப சமாதி. இது அடைஞ்சோன்னு என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீஜங்கள் எதுவுமே இல்லாம போகுது. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மங்களும் கிளேஷங்களும் இல்லாமல் போறதுனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்பீஜ சமாதின்னு பேரு. அப்ப தர்மமேக சமாதி, அசம்பிரஜாத சமாதி, அதுக்கப்புறம் நிர்பீஜ சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு 4 பேர் ஒரே இடத்த தான் சொல்ல வருது. தத்தக தத்தக அப்படின்னா அதிலிருந்து, அந்த தர்மமேக சமாதியிலிருந்து கிருதார்த்தானாம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதை செய்து முடித்தானோ, இதான் செய்ய வேண்டிய காரியம். பிறவியோட லட்சியம் என்ன, நம்ம ஜென்மத்தோட லட்சியம் எது அப்படின்னா இந்த நிர்விகல்ப சமாதி அடையிறது, ஆத்மானுபூதி அடையிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? கிருதார்த்தானாம், அவ்வாறு யார் நிர்விகல்ப சமாதி அடைஞ்சாங்களோ அவர்களுக்கு பரிணாம கிரமக சமாப்தி குணானாம், குணானாம் பரிணாம கிரமக. இந்த குணங்கள் தானே வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. காலையில கிளாஸ் உட்காரும் போது எனக்கு 4 நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆலசியம். காலையில இருந்த பரமஹம்சானந்தா வேற, இப்ப இருக்கிற பரமஹம்சானந்தா வேற. என்ன பாப்புன்னு கேட்டீங்கன்னா கண்ணே திறக்க முடியாம இருந்துச்சு. நீ காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே யாரோ ஏறி 2 கண்ணு மேலே யாரோ உட்கார்ந்து இருந்த மாதிரி. என்னது? தமோ குணம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்குது, தப்பு தப்பா நடக்குது, தமோ குணம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் பிரைட்டா, நல்லா கிளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி ஆயிடும், மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா குணத்தோட பரிணாமம். இந்த குணத்தோட பரிணாமம் எப்படி இருக்கு? கிரமமா நடக்குது. சத்வம், ரஜஸ், தமசு, திரும்ப ரஜோ, தமோ அப்படின்னு மாறி மாறி சுத்திக்கிட்டே இருக்குல்ல. இதுக்கு பேரு பரிணாம கிரமம்னு பேர். வரிசையா வந்துகிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அந்த பரிணாமம் நிக்க மாட்டேங்குது. ஆத்து வெள்ளம் மாதிரி வந்து அனந்த கோட்டி ஜென்மங்களா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களோட பரிணாமம் தான் சுகதுக்க மோகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாப்திர் பவதி, இவனுக்கு என்ன ஆயிடுது? முடிவை அடைகின்றது. ஏன் முடிவை அடைஞ்சு? அதோட இருந்த கனெக்ஷன் இருக்குல்ல. இந்த குணங்கள் எங்க இருக்கும்? குணங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் சித்தம். சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வெட்டி போட்டாச்சு. வெட்டி போட்டோன்னே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆன காரணத்தினால அது எதனால இயங்கும்? அது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்வையில காரியம் பண்ணும். உங்களோட சந்நிதியில தான் இந்த மாயான்றது வந்து திரிகுணாத்மிகா வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி ஒர்க் பண்ணும். இப்ப நீங்க பாக்குறத விட்டுட்டீங்க, பவர் சப்ளை என்ன ஆயிடுச்சு? கட் ஆகி போச்சு. பவர் சப்ளை கட் ஆன மாத்திரத்துல அது ஆக்ஷன் எல்லாம் நின்று போச்சு. ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, பவர் சப்ளை கட் ஆச்சு. கட்டான மாத்திரத்துல ஃபேன் நின்று போச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகிருதியோட 3 குணங்கள் இதை பரிணமிக்கிறதுக்கு என்ன காரணம்? புருஷனோட சந்நிதி. சந்நிதினா என்ன காரணம்? பார்த்தல், பார்வை. இவனோட பார்வையே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணும். அப்ப இவன் பார்க்கறத விட்டுட்டான், அதனால குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் இல்லாமல் போயிற்று. அப்ப இவனை பொறுத்த வரைக்கும் நஷ்டமபி அனஷ்டமேவ. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருதார்த்தானாம் பிரதி நஷ்டமபி அனஷ்டம். கிருதார்த்தர்களுக்கு, இந்த சமாதியை அடைந்தவர்களுக்கு மாயைன்னு ஒண்ணு இல்லவே இல்லாமல் போய்விடுகிறது. மற்றவங்க பார்வையில இருக்கு, ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயா இல்லாம போய்விடுகிறது. அப்ப இதுக்கு பேர் தான் கைவல்யம் அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விருத்திக்காரர் என்ன சொல்றாரு பார்ப்போம். விருத்திக்காரர் சொல்றார் ததஹா. தத்தோனா என்ன அர்த்தம்? சூத்திரத்துல இருக்க ததஹான்னு இருக்குல்ல, அதான் தத்தோன்னு போடுறது. தத்தோனா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றார் தர்மமேக பலீபூத பரவைராகிய ஆத்மக ஆனந்த ஞான அனந்தரம். ரொம்ப அருமையான வார்த்தை எழுதுறார். தர்மமேக பலீபூத்த, நல்ல தர்மமேகம், நல்ல முறையில தர்மமேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சு? நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மூலமா என்னாச்சு? பரவைராகியாத்மக. அப்ப நிர்விகல்ப சமாதினாவே என்ன அர்த்தம் அப்படின்னா பரவைராகிய வடிவானது. பரவைராகியம் ஈசனோடாயினும் ஆசை அருமை. அப்பதான் சுரூப அனுபூதி உண்டாகும்.
அப்ப பூரணமா வைராகிய வடிவா இருக்கிறது, பரவைராகிய வடிவான ரூபமா இருக்கிறது, பரவைராகிய ஆத்மகம்னா வடிவம்னு அர்த்தம், ஃபார்ம். பரவைராகியத்தோட ஃபார்ம்ல இருக்கிறது தான் நிர்விகல்ப சமாதி. அப்படிப்பட்டது ஆனந்த ஞான அனந்தரம். அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தம் சொல்லலாம், இல்லைன்னா அனந்தம் சொல்லலாம். ரெண்டு நான் சொல்லியிருக்கேன். பிரிக்கும் போது நீங்க எப்படி வேணா பிரிச்சுங்க. அனந்தம் ஏவ ஆனந்தம். நீங்க பிரிக்கிறது பாத்தீங்கன்னா, ஆனந்தம்னு பிரிச்சா அங்க எண்ட்லெஸ்ஸா இருக்கிறது தான் ஆனந்தம். எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லிமிட் இருக்கோ அங்கெல்லாம் ஆனந்தம் இல்லை. அப்ப எங்கெல்லாம் அன்லிமிட்டா இருக்கோ அனந்தம் ஏவ ஆனந்தம். அந்த இடத்துல ஆனந்த ஞான கூட என்ன இருக்கு, அந்த இடத்துல ஞானம் இருக்கு. வெறும் ஸ்புரணம் மட்டும் இருக்கு. இப்ப தூக்கத்துல இருட்டாரு சுவாமி சூன்யமா அப்படின்னா சூன்யம் இல்லை. நிர்விகல்ப சமாதி சூன்யம் இல்லை. நிர்விகல்ப சமாதின்றது பாத்தீங்கன்னா பூரண பிரகாசம். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், பூரண பிரகாசத்துலயும் வேற ஒண்ணு தெரியாது. சூரியனை பாருங்க, 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சூரியனை இந்த உலகமே இருண்டு போயிடும் உங்களுக்கு. அப்போ லைட் யாராவது பவர் லைட் போட்டு வந்தாங்க அப்படின்னா என்னாகும், வெளில சுற்றி இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் ரோட்டில் அதான் மெயின். இவன் கார் ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்பான், எதுக்கு பீம் லைட்டை போட்டு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா பக்கத்தில் யார் நடந்து போனாலும் வண்டி போனாலும் தெரியாது, சைக்கிள் போனால் கூட நமக்கு தெரியாது. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய லைட் வரும்போது அந்த லைட்டோட பிரகாசத்தில் மற்றதெல்லாம் தெரியாமல் போய்விடும். அப்ப 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. பூரண இருட்டுனாலையும் ஒண்ணு தெரியாம போயிடும், பூரண பிரகாசம் இருந்தாலும் வேற ஒண்ணு தெரியாது. அப்ப இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா, நிர்விகல்ப சமாதி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்வரூபம், பூரண ஞானம். அதுக்கு அடுத்து அனந்தரம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்னாவது, விவேக கியாத்தௌ நிருத்தாயாம். அந்த இடத்துல விவேக கியாத்தி இருக்குமா? இருக்கிறதுல நான் சொல்லியிருக்கேன், சரம விற்த்தின்றது ஒன்று சொல்லியிருக்கேன்ல. சரம விற்த்தின்னு என்னது, நீங்க பரம்பிரசங்கியானத்துல இது வேற நான் வேறன்னு ஒரு விவேகம் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த விவேக அறிவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தாட், அது ஒரு தாட்டு, அதுதான் சரம விற்த்தி அப்படின்னு பேர். சரம விற்த்தி அப்படின்னா இந்த சித்தத்தை நான் இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய விற்பி, விவேக கியாத்தின்னு பேரு. அதுவும் கூட என்ன ஆயிடுது, பரவைராகியத்தினால நிருத்தாயாம், அதுவும் பார்த்தீங்கன்னா நிரோதத்தை அடைந்து விடுகிறது. ஏன்? பரவைராகியத்தினால். நிரோதத்தை அடைஞ்சோன அவன் என்ன பண்றான், சித்தம் வேற நான் வேறன்றத பார்க்கிறத நிப்பாட்டிடுறான். நிப்பாட்டின மாத்திரத்துல கிருதார்த்தானாம், அப்படி நிப்பாட்டின கிருதார்த்தர்களுக்கு அப்ப அவனுக்கு அதுக்கு மேல செய்ய வேண்டிய வேலை இல்லை. அப்ப கடைசி காரியம் என்னது, அந்நியதாக்கியாத்தியும் பரவைராகியமும் தான் ஒருத்தரோட கடைசி வேலை. இந்த ஜென்மத்துல மொத்த வேலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுலதான் முடியுது. இதுக்கப்புறம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. அவங்களுக்கு என்ன பேரு, கிருதார்த்தகன்னு பேர். அந்த கிருதார்த்தானாம் அவர்களுக்கு குதோ நிஷ்பாதித்தோ அர்த்தோ, கிருதோ நிஷ்பாதித்தோ அர்த்தோ. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, பிரகிருதி ஸ்வரூபமா இருந்தது. அதுக்கு என்ன வேலை, அதிகாரம் இருந்துச்சு அது கையில. இது வரைக்கும் ஒரு அதிகாரம் இருந்துச்சு. என்ன அதிகாரம் அப்படின்னா, போகத்தை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அபவர்க்கத்தை கொடுக்கறது. போக அபவர்க்க தாத்திருத்துவம் சாதிகாரத்துவம். இந்த மாயாவுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சுகதுக்க போகத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கைவல்யத்தையும் கொடுத்துருச்சு. கைவல்யத்தை கொடுத்ததுக்கு பிறகு இதுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. அதனால கிருதோ நிஷ்பாதித்தோ அர்த்தோ போக அபவர்க்க ரூபா புருஷார்த்தோ. இது என்ன பண்ணிடுச்சுன்னா, புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய பிரயோஜனம், அர்த்தம்னா பிரயோஜனம், பிரயோஜனம் எது, போகமும் அபவர்க்கம்ன்ற கைவல்யமும். அது என்னது, புருஷார்த்தம்னு பேரு, புருஷனுக்கான பிரயோஜனம். அது என்ன பண்ணுது, நிஷ்பாதித்தோ, கிருதோ நிஷ்பாதித்தோ, உற்பத்தி ஆயிடுச்சு. மந்திரத்துல சூத்திரத்துல இருக்க கிருத்தன்றதுக்கு அர்த்தம் நிஷ்பாதித்தோன்னு அர்த்தம். கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அம்மா கடைசி ஆள் வந்தோடனே என்னோட பூர்வாசிரமத்தில் அண்ணன் பாத்தீங்கன்னா 11 மணிக்கு செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வந்தோடனே அம்மா வெயிட் பண்ணி இருந்து அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டு படுத்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி இந்த போகத்தை கொடுத்து மோட்சத்தையும் கொடுத்த மாத்திரத்தில் அம்மா என்ன பண்ணுவாங்க, மாயா அம்மா சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்த சைலண்ட் ஆகிறது தான் பாத்தீங்கன்னா புருஷார்த்தோ எய்ஹி.
எவர்களுக்கு இந்த விதமா இந்த மாயா கொடுக்க வேண்டிய பிரகிருதி கொடுக்க வேண்டிய போகம் அப்பவர்க்கம் எவர்களுக்கு முடிந்து விட்டதோ, எவர்களுக்கு அவர்களுக்கு என்ன பேரு? ததோக்தாகா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ததா உக்தாகா தேஷாம், அவர்களுக்கு அது முறை அது போலவே சொல்லப்பட்டிருக்கு. என்னது அவர்களுக்கு? என்னது? தேஷாம் சத்துவாதி குணானாம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா போக அப்பவர்க்கம் முடிஞ்சவர்களுக்கு இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, சத்துவம் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள், அது என்ன பண்ணுச்சு? சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்கள்ல இருந்துதான் 23 தத்துவங்கள் உற்பத்தி ஆகுது டெய்லி. தூக்கத்துல நம்ம இருக்கோம்ல, தூக்கத்துல இருக்கும் போது சத்துவ குணம் ரஜோகுணம் தமோ குணம் என்னது? சாமிய அவஸ்தையில இருக்கு. சாமிய அவஸ்தையில இருக்கும்போது அதுக்கு பேரு பிரதானம் அப்படின்னு பேரு. அதனால அந்த இடத்துல கிரியேஷன் இருக்கா? கிரியேஷன் இல்லை. அப்ப மூல பிரகிருதி மட்டும் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரமா ஒன்றும் தெரியவில்லை மட்டும் இருந்துச்சு. இன்னும் வந்து எதுவும் கிரியேஷன் ஆகல. ஆனா வேக்கப் ஆகும்போது என்னாச்சு? புத்தி, அந்த புத்தியில ஒரு அகங்காரம் 2 தத்துவம், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரை, மொத்தம் 7 தத்துவம் முதல்ல உற்பத்தியாச்சு. பஞ்ச தன்மாத்திரையிலிருந்து என்னாச்சு? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூதம் 15, அப்புறம் ஒரு மனசு, மொத்தம் 16 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 16 7 23 தத்துவங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது இதெல்லாம் உண்டாகுது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு சத்வாதி குணானாம். இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள், சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்கள். அதுல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா மகதாதி அகங்கார கிரமேன, மகத்துன்னு பேரு. புத்தி தத்துவத்துக்கு என்ன பேரு? மகத்து. கூட என்னது? அகங்காரம். கிரமேன அப்படின்னு அர்த்தம்? அதுல இருந்து ஆரம்பிச்சு 23 தத்துவங்களும் யக பரிணாம கிரம. எது வந்து பாத்தீங்கன்னா இன் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதோட அது பரிணாமம்? சித்தத்திலோட இந்த 3 குணங்களோட பரிணாமம். பரிணாமம் நடக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாம் ஸ்டார்ட் ஆகி பஞ்சபூதங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்க பஞ்சபூதங்கள் வரைக்கும் எல்லாம் கிரியேஷன் நடந்தது. இதெல்லாம் குணங்களோட பரிணாம கிரமம். இது என்ன இருக்குன்னா தஸ்ய சமாப்திர் பவதி இத்தியர்த்த. அந்த பரிணாம கிரமம் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சரீரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஞானியை நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா டேலி பண்ண முடியாது, அத்வைத சித்தியே உண்டாகாது உங்களுக்கு. அப்ப திரும்ப திரும்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு அஜ்ஞானியா இருக்கிற நமக்கு, அதனால்தான் சூத்திரம் சொல்லும் போதே கிருதார்த்தம் பிரதி நஷ்டம். இந்த ஜகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, மாயான்னு ஒண்ணு இல்லவே இல்லை அடைஞ்சவனுக்கு. நம்ம அடையாதவங்களுக்கு தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இருக்கு, ஞானி சரீரம் இருக்கு. இல்லூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லூஷனை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம தூங்கி போயிட்டேன். தூங்கி போனதுக்கு பிறகு என்னோட பொருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா இல்லவே இல்லை, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. யார் பார்க்குறாங்களோ பார்க்கட்டும், நான் தூங்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஞானியோட பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அஜ்ஞானிகளாக இருக்கிற நமக்கெல்லாம் இந்த உலகம் தெரியுது. அப்போ ஞானியோட சரீரமும் நமக்கு தெரியுது. ஆனால் ஞானிக்கு சரீரம் தெரியுமா? ஞானிக்கு சரீரமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானிக்கு சரீரம் இல்லை. ஆமா, எதுவுமே இல்லை. அதான் அத்வைத சித்தி. ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அவன் இன்னும் முக்தன் அல்லன்னு அர்த்தம். திருஷ்யத்தோட கனெக்ஷன் எல்லாம் விட்டு போச்சு அவனுக்கு. இப்ப நம்ம பார்வையில ஞானியோட சரீரம் இருக்கு, நம்மளோட பார்வையில தான் ஜீவன் முக்தன்ற அவஸ்தா. நம்ம பார்வையில, அவனோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா அவன் இல்லவே இல்லை, அவன் சர்வ வியாபகம் ஆயிட்டான், ஆத்மஸ்வரூபம் ஆயிட்டான். அப்ப நம்ம எப்பவுமே நம்ம யோசிக்கிறது நம்ம அறிவுல இருந்தானே யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப நம்ம அறிவுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரமணர் கத்திரிக்காய் வெட்டினாரு, சங்கர் 4 முறை இதை சுத்தி வந்தாரு இந்தியாவை, இந்த கிரந்தங்கள் பண்ணாரு, பாஷ்யம் பண்ணாரு, வியாசர் இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, நிறைய ஸ்டோரி சொல்றோம் பாத்தீங்களா. இதெல்லாம் யாரோட சொப்பனம்? நம்ம சொப்பனம் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகல. அவங்க வேக்கப் ஆயிட்டாங்க. அவங்களோட வேக்கப்பான ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரீரத்துல இல்லை. இப்ப நமக்கு வந்து சரீரங்கள் தெரியுது, சரீரம் தெரியுது. ஏன்? நம்ம அஜ்ஞானியா இருக்கோம். அப்ப அவங்களுக்கு வாஸ்தவத்துல சரீரமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆத்மஸ்வரூபமாவே ஆயிட்டாங்க. அவங்களுடைய பார்வையில வந்து உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதுக்கு பேர் தான் சமாதி. அந்த
இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம கிரமம் அவங்களுக்கு முடிவடைந்து விடுகிறது. சொன்னதுக்கு பிறகு அடுத்த சூத்திரம் 33வது சூத்திரம். கோ அசௌ கிரமக இது அபேக்ஷாயாம் ஆக. இந்த கிரமம் சொல்றமே சுவாமி, அந்த கிரமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கோ அசௌ அந்த கிரமம், கோ அசௌ எப்படிப்பட்டது அந்த கிரமம், எது அந்த கிரமம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, இது அபேக்ஷாயம் இந்த மாதிரி கேள்வி கேட்டா அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா 33வது சூத்திரம் சொல்ல வருது. க்ஷண பிரதியோகி பரிணாம அபராந்த நிர்கிராஹ்ய கிரமஹ. க்ஷண பிரதியோகி பரிணாம அபராந்த நிர்கிராஹ்ய கிரமஹ. க்ஷண பிரதியோகி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணத்தோடு சம்பந்தின்னு எடுத்துங்க. நான் வியாசபாஷ்யம் படிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம தர்க்கம் படிக்கும் போது முக்கியமான சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா தர்க்கம் படிக்கும் போது பிரதியோகின்றதை வச்சுக்கலாம். பிரதியோகியை பற்றி இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன்னா தேவையில்லாத ஒரு இதாகும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கடிகாரத்தை பார்க்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ டைம் வந்து எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கடிகாரத்தை பார்ப்பீங்கல்ல, கடிகாரத்தை பார்ப்பீங்க. கடிகாரம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கடிகாரம் இல்லை சூரியனை பார்ப்பீங்க. இப்போ இப்போ ஒரு டைம்ன்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வஸ்து, ஒரு மேட்டரை பேஸ் பண்ணி இருக்கு. சிம்பிள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா எதோட சம்பந்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மேட்டரோட சம்பந்தப்பட்டது தான் டைம். க்ஷணப்பிரதியோகி அப்படின்றதுக்கு அர்த்தம் க்ஷணத்தோட சம்பந்தத்தை உடைய வஸ்து. க்ஷணத்தோட சம்பந்தத்தை உடைய வஸ்து. பரிணாம அபராந்த் அந்த வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அறிகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண், அந்த மண் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்து ஒரு குயவன் வந்து போடுறான். அதை வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நைஸான மண்ணாக சேகரம் பண்ணுறான். அப்போ ஃபஸ்ட்டு அது ஒரு கிரமம் இருக்கா? மண் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏரிக்கரையிலேருந்து கொண்டு வந்தான், அதை ஜலிச்சு மறுநாள் பியூரிஃபை பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தண்ணியை கலந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பிண்டமாக பண்ணினா. பிண்டமாக பண்ணதுக்கு பிறகு நல்லா அது ஒரு நாள் ஊறினதுக்கு பிறகு அதை வந்து ஒரு சக்கரத்தில் வச்சு கபாலம் பண்ணினா கீழ்பார்ட்டு. அதுக்கப்புறம் மேல் பார்ட்டு ஒரு கபாலத்தை பண்ணா, மேலே கீழே தனித்தனியாக பண்ணி வச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, பானைகள் பண்ணுறதுல 2 வெரைட்டி இருக்குது. என்ன 2 வெரைட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பானைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பார்ட்டாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட் மேக்கிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேட் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த வீட்டிலலாம் பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பானை பண்ணுறத பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இந்த சட்டிலாம் இருக்குல்ல, இந்த கீரை கடையிற சட்டிலாம் உங்களுக்கு இருக்கும், அகலமாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுலலாம் அந்த பேட் அடித்ததே இருக்கும் உங்களுக்கு. மட்டை மாதிரி சின்னதாக கட்டையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மண்பானை பண்ணுற வீட்டில் பெண்கள் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு பார்ட்லேயே அந்த கம்ப்ளீட் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு மட்டும் பண்ணுறது. ஆனால் பெரிய பானைகள்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கீழ் பார்ட்டு தனியாக பண்ணுவாங்க, மேல் பார்ட்டு தனியாக பண்ணுவாங்க. இந்த மேலையும் கீழையும் தனியாக பண்ணிவிட்டு அப்புறம் 2த்தையும் ஒன்றா பண்ணுவாங்க, ஒன்றா பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைனா மேக்கிங்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மேக்கிங் பண்ணுறது. அப்போ முதல்ல என்னது, மண்ணு தூளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைஸான மண், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டத்துக்கு அப்புறம் கபாலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இணைஞ்சோன்னு ஒரு கட்டம் பானையை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பச்சை பானையை பேக்கிங் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட பானை. நல்லா பேக்கிங் ஆயாச்சு, தண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அது உடையுது, உடஞ்ச பானையை தூக்கி ஓரமாக வச்சோன்னா மெதுவாக போகிற பசங்கள்லாம் அடித்து உடச்சி அது சில்லாக போச்சு, சின்ன பார்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மண்ணை பிராப்தி பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ட்ராவல் பண்ணுது இல்லை அந்த மண்ணுக்கு மேலே. அது என்னது, அந்த ட்ராவல் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா காலம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அவன் கொண்டு வந்த ஏரிக்கரையில் இருந்த மண்ணை கொண்டுட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரமம் உண்டாகிட்டே இருக்குது. நான் அதனால தான் சொல்லுவேன், இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுனா அப்படியே பொடியாக போகுது. ஆனால் உளுத்து போகுது, நம்ம சொல்லுவோம்ல, உளுத்து பொடியாக போச்சு. ஒரு நாளில் நடந்திருக்குமா? அது என் முடியெல்லாம் நரைச்சி போச்சு.
திடீர்னு அடைச்சி போச்சு. ஐயோ இது என்னது, திடீர்னு நடக்குமா என்னைக்காவது? ஒவ்வொரு நாளும் நடந்துச்சா? ஒவ்வொரு மணியும் நடந்துச்சா? ஒவ்வொரு நிமிஷம் நடந்துச்சா? இல்ல, ஒவ்வொரு க்ஷணமும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷணம் ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மேட்டர்லாம் நீங்க பாக்குறீங்களோ, ஒரு சின்ன பார்ட்டிகல் பார்த்தா கூட, நானோ பார்ட்டிகல் பார்த்தா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், அந்த க்ஷணம். அப்ப க்ஷணம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஃப்ளோ போயிட்டே இருக்கு. அந்த க்ஷணம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வஸ்துல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸை கிரியேட் பண்ற ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. அப்ப எதெல்லாம் சேஞ்ச கிரியேட் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, காலம். முடிச்சு போயிருங்க, ஒரே வார்த்தையில சொல்றீங்க. அந்த க்ஷணத்தோட பரிணாமத்தை என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு க்ஷணத்தோட பரிணாமம் என்னது, அதுக்கு பேர் தான் காலம்னு பேர். 60 செகண்ட், ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள், ஒரு மாதம் 30 நாள், ஒரு வருஷம் வந்து 12 மாதம். இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறோமே. இந்த காலம்ன்றது நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம், க்ஷணத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம், நிறைய கல்பனா பண்ணி வச்சுருக்கோம். வாஸ்தவத்தில் என்னது, க்ஷணம் தான். அப்போ அந்த க்ஷணத்தோட ஃப்ளோ தான் கிரமம் அப்படின்னு பேர். அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் எதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் பின்னாடி எது இருக்கணும் அப்படின்னா க்ஷண பரிணாமம், க்ஷணக்கிரமம் அப்படின்னு பேர். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. ஆச்சாரியர் பின்னாடி வரப்போகுது, பகவத்கீதையில் சொல்ல போகிறேன், 18th சாப்டரில் சொல்ல போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா மாயான்னு சொல்லலாம். இதெல்லாத்தையும் யார் சேஞ்ச் பண்ணுறான்னா என்ன சொல்லலாம், திரிகுணாத்மிகா மாயான்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இன்னொரு டெர்மினாலஜி தான் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம்னு சொல்லலாம். சுதர்சன சக்கரம் வச்சிருக்காருல சுவாமி, சாமி கையில சுதர்சன சக்கரத்தோட இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் தான். அவர்கிட்ட இருக்கிற பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், ஆயுதம் எது அப்படின்னா சக்கரம். ஆமா, ஈஸ்வரன் இருந்து வாங்கினது, கால சுரூபியா இருக்கிற ஈஸ்வரன் இருந்து வாங்கினது அந்த சுதர்சன சக்கரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். மாயைன்னு சொல்லுங்க இல்லைன்னா காலம்னு சொல்லுங்க, ரெண்டும் வந்து வேற வேற இல்லை. சரி, இந்த மாயை இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம் இதோட ஒப்பிட்டு? மனசு இருந்தா காலம் இருக்கா? மனசு இல்லாத இடத்துல காலம் இருக்கா? எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கங்கெல்லாம் காலம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் மனசு இல்லையோ அங்கங்கெல்லாம் காலம் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீங்க ஏதோ ஒரு மயக்கம் ஆயிட்டீங்க, மயக்கமானோன்னு உங்களுக்கு அங்கே காலம் தெரியுமா? எவ்வளோ நேரம் நீங்கள் மயங்கி இருந்தீங்கன்னு? தூக்கத்துக்கு போகிறீங்க, தூக்கத்தில் ஏதாவது மயங்கி இருந்தீங்க, அங்கே இருக்கும்போது தெரியல. சமாதி அவஸ்தைக்கு சில சமயம் எங்கேயாவது நல்ல கான்சென்ட்ரேஷன் ஆகுது, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் டைம் இருக்கும். டைம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஸ்பேஸ் மேட்டர் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ 3 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆக்கிடுங்க. காலம்னாலும் மாயைனாலும் மனசுன்ற சித்தம்னாலும் 3ம் 1. இந்த மொத்த கிரியேஷனை யாரால சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயைனாலும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா காலத்தினாலும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா மனசுனாலும் சொல்லலாம். 3த்துக்கும் மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3த்துக்கும் மந்திரங்கள் இருக்கு. 3 விதமான இடத்துலையும் நீங்க மந்திரத்தை பார்க்கலாம். காலத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா 18வது சாப்டர்ல ஒரு மந்திரம் சொல்ல போறேன், அதனால வெயிட் பண்ணுங்க, வந்துடும் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிணாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கு. எப்போ ஆரம்பிச்சது? அனாதி காலத்துல இருந்து அனந்த காலம் வரைக்கும் காலத்தோட கிரமம், பரிணாம கிரமம் போயிட்டே இருக்கும். இதுல நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டோம், நடுவுல ஒரு சின்ன நேம் போர்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும்னு ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ரோடு அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது சென்னை, இது விசாகப்பட்டினம், இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டார்சி, இது போபால், இது டெல்லி அப்படின்னு அங்கங்கே போர்டை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கங்கே நிப்பாட்டி இது வரைக்கும் ஊர் எல்லைன்னு சொல்கிறோம். ஊரோட எல்லையா? நீ என்ன ஊர் எல்லைன்னு போடுற? இது வரைக்கும் திருவண்ணாமலையோட எண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊர் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம பார்க்குறோம்ல போர்டு ரோட்டில் போகும்போது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த ரோடு, அதுக்கப்புறம் வேற. என்ன அது ஸ்பேஸை எப்படியா நீங்கள் வந்து
ஸ்பேஸ்லையும் டைம்லையும் நம்ம விவஸ்தைக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டைம் ஒரு பார்டர் போட்டு, பார்டர் உண்மையா பொய்யா? பார்டர் பொய், பார்டர்னு ஒண்ணு இன்னவே இல்லவே இல்லை. டைம்லையும் பார்டர் இல்லை, ஸ்பேஸ்லையும் பார்டர் இல்லை. ஆனா விவகாரத்துக்கு என்ன பண்ணிட்டோம், 60 செகண்ட் போட்டா ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் சேர்ந்தா ஒரு மணி நேரம். காலத்துல இதெல்லாம் இல்லை, நம்ம விவகாரத்துக்காக என்ன பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆச்சாரியர் சொல்றார், அபராந்த நிர்கிராகிய கிரம. அபராந்த நிர்கிராகியம் அப்படின்னா பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா, மண்ணா இருக்கிறது பானை வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பரிணாமம். மண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிணாமம் என்னது, பானை வரைக்கும். இந்த நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறோம், பானை வரைக்கும். அப்ப பானை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகுது, கிரமமா மெதுவா பானை ஆயிடுச்சு, பரிணாமம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பானையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து நான் கொண்டு போய் ரோட்ல வச்சுட்டேன் ஓரமா. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப மண்ணா ஆகிறதுக்கு ஒரு கிரமம் போகுது. ஆமா, நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 3ல பார்த்துருக்கோம். 3, 13, 14, 15 இந்த பரிணாம இதை பத்தி பேசும்போது நான் ரொம்ப எடுத்து பார்த்துருக்கேன். நீங்க திரும்ப எடுத்து பார்த்துங்க இதெல்லாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் இப்போ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர்ல, இந்த சரீரத்துல நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு இவ்வளோன்னு காலத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிச்சு வச்சிருக்கேன். 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு. பரிணாமம் போயிட்டே இருக்கு சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா பால்ய அவஸ்தை, யவ்வன அவஸ்தை, கௌமார அவஸ்தை, அப்புறம் மத்தியம அவஸ்தை, விருத்த அவஸ்தை அப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கு. பாடி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒருத்தர் அதுக்கப்புறம் பரிணாமம் நின்று போச்சா? இந்த பாடி மண்ணா போச்சு. ஆமா, நம்ம பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி இருக்கிற வரைக்கும். ஆமா, அதுக்கப்புறம் மண்ணாச்சு. மண் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. மண் வேற ஒன்றா மாறும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் தான் ஆகுது ஒழிய நீங்கள் வேற எதுவுமே நாசம் பண்ணவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வஸ்துவையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. ஆமாம், வியக்த சூக்ஷ்மம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்தூலமா இருக்கிறது என்னாகும், சூக்ஷ்ம அவஸ்தைக்கு ஆயிடும், கண்ணுக்கு தெரியாம போயிடும். 4:13 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம், வியக்த சூக்ஷ்மாக அப்படின்னு, குணாத்மக அப்படின்னு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் குண வடிவானவை. அவைகள் எல்லாம் என்ன ஆகும், ஒன்று வியக்தமாகும், இன்னொன்று சூக்ஷ்மமா போயிடும். நம்ம என்ன பண்றோம், சூக்ஷ்மமா போனோன்னு அவ்வியக்தமாயிடுச்சு, அது இல்லாம போச்சு நம்ம சொல்றோம். இந்த உலகத்துல ஒண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகவே போகாது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம போகும், திரும்ப வேற ஒரு பரிணாமத்தை அதை அடைஞ்சு மண்பானையா இருந்தது செங்கலா மாறும். அந்த மண்ணு செங்கலா இருந்த மண் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பாறையா மாறும். பாறையா இருந்தது மரமாகும், உருளைக்கிழங்காகும், தானியமாகும், மனுஷனாவா, அனிமல்ஸா மாறும். மண்ணு தானே, மண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ரூபத்தை எடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. அப்ப நம்ம விவகாரங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பரிணாமத்துக்கு நடுவுல இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு வஸ்து. மனுஷன் பிறந்தான், இறந்து போயிட்டான், அப்ப வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுல போயிட்டாருங்க அப்படின்றோம். 60 வயசுல போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம், 60 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனோட அவர் போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் போகலாம் இல்லை. அவர் வந்து அவரோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சிட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அது அடுத்த இதுல என்ன ரோல் எடுக்குதுன்னு நமக்கு தெரியாது, அந்த பாடி என்ன ரோல் எடுக்குதுன்னு தெரியாது. அப்ப ரோல் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் சாஸ்திரத்தை சொல்லுவாங்க ஜீவோ ஜீவசிய போஜனம்னு சொல்லுவாங்க. ஜீவோ ஜீவசிய போஜனம். நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மச்சிலிக்கு பண்டாரான்னு சொல்லுவாங்க. ஒரு ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்த ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து நல்ல டெப்த்தாக இருக்கும். ராம்ஜொல்லா அப்படின்னு ஒரு பாலம் இருக்குது. அடுத்த முறை போனீங்கன்னா பாருங்கள். அந்த ராம்ஜொல்லான்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 அடி ஆழம். உள்ளே போனோன்னா மாட்டினா வெளியில் வர முடியாது. அது மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஒரு பெரிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ஆழம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, சாதுக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்த ஆப்பிள் டப்பா இருக்குல்ல, ஆப்பிள்லாம் பேக்கிங் பண்ண வர டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவில் வந்து மீன்லாம் உள்ளே போகிற மாதிரி ஒரு பேக்கிங் தயார் பண்ணுவாங்க. உள்ள சுவாமியை வச்சுக்குவாங்க,
சரீரத்தை வச்சு வந்து மீன் உள்ள போயிட்டு வர மாதிரி ஹோல்ஸா நிறைய ஹோல்ஸா வச்சு அந்த ரீப்பர் வச்சு அடிச்சுக்குவாங்க. அடிச்சு கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. இறக்குன மாத்திரத்துல எவ்வளவு நேரத்துல அந்த பாடி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுவாங்க, சாதுக்கள் சொல்லுவாங்க 1/2 மணி நேரமா, அதுவே அதிகமா. ஏன்னா பெரிய பெரிய மீன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பாடியோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் என்ன பண்றோம், சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கீழே போய் கிடக்கும். எலும்பு என்ன ஆகும்னா தண்ணி தான் இருக்கிறதுல டிஸ்ட்ராயர், பெரிய டிஸ்ட்ராயர். அந்த தண்ணியில கிடந்து கொஞ்ச நாள்ல வந்து அந்த தண்ணியில அது அந்த மெதுவா சாஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பாறையில எல்லாம் இடிச்சு உதச்சி ஃப்ளட் எல்லாம் வரும்போது அது மெதுவா தேஞ்சு தண்ணியோட கலந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கங்கா சாகர் போறதுக்கு முன்னாடி அந்த எலும்பெல்லாம் போன் எல்லாம் போயிடும். இந்த மீனை யார் சாப்பிடுவா? மீனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மீன் சாப்பிடுறவங்க நிறைய இருக்காங்கல்ல. இந்த கங்கால இருக்கிற மீன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டிராவல் பண்ணும்போது அங்கங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கவன் மீன் பிடிச்சி யாருக்கோ கொண்டு போய் கொடுத்துருவான். அப்ப யார் சாப்பிடுவா? சாமி மீனாயிட்டார். சாமிய மீனாயி மீனை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன் சாப்பிட்டு அவன் சரீரம் ஆயிடுச்சு. இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நல்ல கங்கா தீர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்து சாப்பிட்றோமே, அந்த போன்ல ஒவ்வொரு பார்ட்டிகளும் என்ன ஆயிடுச்சு, நமக்குள்ளார போயிடுச்சு. நான் இப்போ ஒரு பாட்டில் கங்கா தண்ணி வச்சிருக்கேன், அதுல எத்தனை சுவாமிகளோட அணுக்கள் இருக்குன்னு தெரியாதுல்ல, போன்ஸ் எல்லாம். அப்போ நீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா பரிணாமம் என்ன ஆச்சு? சுவாமி போயிட்டாருன்றதோட நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். சுவாமி போயிட்டார், சமாதி ஆயிட்டார், ஜலசமாதி பண்ணிட்டோன்றது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவரோட பரிணாமத்தை அபராந்த நிர்கிராகிக, பரிணாமத்தோட ஒரு முடிவா அப்படின்னா ஒரு முடிவுல நம்ம என்ன பண்ணிட்டோம், எண்ட் பண்ணிட்டோம். இது கிரமம் அப்படின்னு சொல்றோம். கிரமம்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஆனா வாஸ்தவத்துல கிரமம் வந்து பாத்தீங்கன்னா எண்டும் இல்லை, ஸ்டார்டிங்கும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா பல விதங்களா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு மரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், வெட்டிட்டோம். மரத்தை வெட்டினோன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நான் செடி வச்சஞ்சி ஸ்டார்டிங் பாயிண்ட், விதை போட்டேன், மரம் வந்துச்சு. மரம் வந்து 20 வருஷத்துல பெரிய மரம் ஆயிடுச்சு. ஒருத்தன் கேட்டான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மில்லுக்காரன் கேட்டான், கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணான், அதை பேப்பர் ஆக்கணும். அப்போ உங்களோட பரிணாமம் எங்க முடியுது அப்படின்னா, விதை போட்டீங்க, செடியாச்சு, ஒரு பரிணாமம். செடி வந்து பாத்தீங்கன்னா மரமாச்சு, 2வது பரிணாமம். வெட்டி முடிச்சிட்டீங்க, 3வது பரிணாமம் முடிஞ்சு போச்சு. நீங்க உங்களோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, மரம் இருந்து போயிடுச்சு, வெட்டிட்டு வச்சு, அவ்வளவுதான். ஆனா வந்து அந்த மரம் என்ன ஆயிடுச்சு, பேப்பர் மில்லுக்கு போய் பேப்பர் ஆகி போச்சு. அந்த பேப்பர் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுச்சு. அங்க ஒரு பிரிண்ட் ஆயிடுச்சு. அந்த பிரிண்டிங் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணா, ஒருத்தன் எரிச்சு சாம்பல் ஆகி போச்சு. சாம்பல் என்ன ஆகி போச்சு அப்படின்னா தண்ணியில கலந்தான். தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் குடிச்சாங்க. 4 பேர் சரீரத்துக்குள்ளாரையும் எங்க மரம் எங்க போய் யாரோட பாடியில என்ன ஆச்சு? அப்போ வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டிஸ்ட்ராய் ஆக முடியுமா? இந்த உலகத்துல ஒண்ணு டிஸ்ட்ராய் இல்லை. அப்ப நம்ம வசதிக்காக என்ன பண்றோம், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் போட்டு ஒரு கிரமத்தை நம்ம என்ன பண்றோம், கிரகணம் பண்றோம் அப்படின்னு சொல்லுது. இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இல்லாம போகுது அப்படின்னா, இந்த கிரமங்கள் எல்லாம் யாரோட சந்நிதியில நடக்குது அப்படின்னா, ஆத்மாவோட சந்நிதியில. ஏன் அப்படின்னா திரிகுணங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜடம். திரிகுணங்களும் ஜடம். ஃபேன் இருக்கு, ஃபேன் ஓடணும் அப்படின்னா கரண்ட் இருக்கணும், கரண்டோட சந்நிதி இருக்கணும், பவரோட சந்நிதி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூ மலரணும்னா சூரியனோட சந்நிதியில பூ மலரும். அப்ப சூரியன் இல்லை அப்படின்னா பூ மலராது, சிம்பிள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்நிதி மாத்திரமா இருக்கிற இந்த சைத்தன்யத்தோட சந்நிதியில இந்த கிரமம் நடக்குது. இந்த சைத்தன்யம் பார்வையை நிப்பாட்டிடுச்சு அப்படின்னா, இவன் பார்க்கறத நிப்பாட்டிட்டான் அப்படின்னா, இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை நிப்பாட்டி விடுகிறது. அப்ப இவனை பொறுத்த வரைக்கும் அந்த பரிசமாப்தி ஆயிடுது அந்த கிரமம். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. விற்த்தியில சொல்றார் ஆச்சாரியார், க்ஷணப்பிரதியோகி கிரம இதி ஸ்வரூப நிர்தேசா. ஸ்வரூபம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணப்பிரதியோகி அப்படின்னா க்ஷண சம்பந்தின்னு அர்த்தம். க்ஷணத்தோடு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தத்தை உடையது எது? வஸ்து. க்ஷணத்தோடு சம்பந்தம் உடையது. எந்த ஒரு காலமும் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு தெரியாது. காலம் எதை சார்ந்து இருக்கு? ஒரு டிபெண்ட் பண்ணி, ஒரு மேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு வஸ்துவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. 50 வயசு தனியா நிக்குமா? 50 வயசு
50 வயசு தண்ணியா நிக்காது. சுவாமியோட சரீரத்துக்கு 50 வயசு. யாருக்கு காலம் வந்து இருக்குல்ல, எதுக்கு 50 வயசு, யாருக்கு 50 வயசு? அப்ப காலம் தனியா இருக்காது. எதுல சார்ந்து இருக்கு? பரமஹம்சானந்தாவோட சரீரத்துக்கு, பரமஹம்சானந்தாவோட சரீரத்துக்கு 50 வயசு. இது புதுசு. இந்த மானிட்டர் 2 வருஷம் ஆயிடுச்சு, புது மானிட்டர். பழசு இது. இந்த செல்போன் வந்து பாத்தீங்கன்னா பழசு, 3-4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. புதுசு பழசுன்னு நம்ம சொல்றோமே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? ஒரு வஸ்துல இருக்கு. அப்ப க்ஷணப்பிரதியோகின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை குறிக்கிறது. பிரதியோகி அப்படின்னா சம்பந்தின்னு எடுத்துங்க. க்ஷணப்பிரதியோகினா க்ஷணத்தோடு சம்பந்தத்தை உடையது ஒரு வஸ்து. அப்ப வஸ்து தான் வந்து பாத்தீங்கன்னா சுரூபம். க்ஷணௌ பிரதியோகினௌ நிரூபகௌ யஸ்ய ச க்ஷணப்பிரதியோகி. அது வந்து பாத்தீங்கன்னா க்ஷணத்தை வந்து பாத்தீங்கன்னா எது நிரூபணம் செய்கிறதோ, க்ஷணத்தைனா என்ன அர்த்தம்? ஒன்றை நிரூபிக்கிற காலத்தை நீங்க பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சூரியனை பார்க்குறீங்கல்ல, கடிகாரத்தை பார்க்குறோம்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிப்போச்சு, 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என் கடிகாரம் தப்பாக ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டேன், ரொம்ப கூலாக வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரம் ஸ்லோ ஆகிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கூலாக 4 மணிக்கு தானே கிளாஸு, நான் டைம் பார்க்குற 2:30 தான் ஆகுது. 2:30 தான் ஆகுது மணி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலாக இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எதேச்சும் என்னோட ஃபோனில் வந்து பார்க்குறேன், டைம் பார்க்குறேன் 3:30 மணி. அடப்பாவுமே, 2:30 மணின்னு கடிகாரம் காட்டுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரத்தை என் கண்ணுக்கு முன்னாடி பெருசாக இருக்கு, அது பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2:30 மணின்னு. இன்னும் 6 மணி தூங்குவோம், அப்படியே படுத்திருப்போம், மெதுவாக பார்ப்போம் அப்படின்னு. ஃபோன் எடுத்து பார்த்தா 3:30 மணி. அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எது காட்டுது? எனக்கு டைமை நிரூபணம் பண்ணுறது எது? வாட்ச், கிளாக்கு தான் நமக்கு டைம் நிரூபணம் பண்ணுது. டைம் இல்லாத இடத்துல சூரியன், இது மாதிரி மற்ற இதெல்லாம். ஆனால் நீங்கள் ஒரு க்ஷணத்தை நிரூபணம் பண்ணணும் அப்படின்னா புதுசு பழசு, அதுவும் காலம் தானே. புதுசு பழசு, குழந்தை, வாலிபன், விருத்த அவஸ்தையில் இருக்கிற வயசானவர், இப்படின்னு ஒவ்வொருத்தரையா நம்ம சொல்றோமே. இது எல்லாம் நிரூபணம் பண்றது எதை நிரூபணம் பண்ண? இந்த காலத்தை நிரூபணம் பண்றது எது? வஸ்து. அப்ப காலத்தை நிரூபணம் பண்ணக்கூடியதாக எது இருக்கிறதோ அந்த வஸ்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷண பிரதியோகி அப்படின்னு பேர். இந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஏவம் க்ஷணிக்க பரிணாமக்கிரமோ மந்தவ்யா. ஒவ்வொரு வஸ்துலையும் என்ன ஆகும்னா க்ஷணிக்க பரிணாம கிரமம், க்ஷணிக்கம் பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூடியூப் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறான், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. ஆக்சுவலாக அவனுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டானது. இது டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதான். க்ஷணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிட்டே இருக்கு. அந்த க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துக்குள்ளாரையும் பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த க்ஷணம்ன்றதும் மாயைன்றதும் ஒன்று. அப்போ க்ஷணம்னு சொல்லலாம், இல்லைன்னா திரிகுணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரிகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிணாமமே எதை வச்சு நடக்குது அப்படின்னா, அந்த 3 குணங்கள் தன் அவஸ்தையில் 33.333% இருந்த சத்வரஜஸ் தமஸ் என்ன ஆகுது? விபரீதமாகுது. அந்த விபரீதம் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கிருந்து தான் காலமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம் பிரதானத்துல காலம் இல்லை, அதாவது டீப் ஸ்லீப்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லைங்க. டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, மேட்டர் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, தூக்கத்துல டைம் ஸ்பேஸ் மேட்டர் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பிரதானம் சாமிய அவஸ்தையில 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்கள் எப்ப வந்து விஷம அவஸ்தைக்கு மாறுதோ, எங்க 33.3333333 ஒரு 1000 போட்டுங்க, 33.33333. அதுல லாஸ்ட் டிஜிட்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா செகண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட பரிணாமம் தான் காலம், காலத்தோட பரிணாமம் தான் இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள். நல்லா தெரிஞ்சுங்க, குணத்தோட பரிணாமம் தான் காலம்னு சொல்றோம். அப்ப காலம்ன்றதும் குணம்ன்றதும் வேற இல்லை. காலப்பரிணாமம்னு சொல்லலாம், இல்லைன்னா குணப்பரிணாமம்னு சொல்லலாம், வேற இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க.
இந்த பரிணாமம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வஸ்துக்கள்லையும் இது நடக்கு. எல்லா வஸ்துக்கள்ன்றதே என்ன தெரியுங்களா, குணத்தோட பரிணாமம் தான் வஸ்துக்களே. தூக்கத்துல சாமி அவஸ்தையில இருந்த குணங்கள் பரிணாமத்தை அடையும் போது என்ன ஆகுது, புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகம் வரைக்கும் எல்லா பார்ட்டிகளாவும் அதுதான் பரிணமிச்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலம்னு சொல்லலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மாயின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏவம் க்ஷணிக்க பரிணாமம். இந்த பரிணாமம் எங்க நடக்குது, பெருசு பெருசா நடக்காது, பெருசு பெருசா நடக்கவே நடக்காது. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ இந்த கிரந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஒரு நாள்ல நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? மண்டே அடிச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நொந்துகிட்டு இருந்த காலம்லாம் ஒரு காலம் உண்டு. யோக சூத்திர பாஷை ரொம்ப டஃப். யோக சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுக்கறது ரொம்ப டஃப், யாரும் எடுக்கவே மாட்டாங்க. இது யோக சூத்திரம் வியாச பாஷ்யமா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம். டீக்காலாம் எடுத்து படிச்சிங்கன்னா அவ்வளோதான், தலை குழம்பி போயிடும், மீனிங் பண்ணவே முடியாது. க்ஷணப்பிரதியோகின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கேட்கல அப்படின்னா ஒரு பாடம் கேட்டு ஒரு நல்லபடியாக ஆகணும்னா க்ஷணப்பிரதியோகியா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா க்ஷணப்பிரதியோகினா க்ஷணத்தோட சம்பந்தின்னு சொல்லி வஸ்து கொண்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு க்ஷணத்தோட சம்பந்தமுடையது வஸ்து அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும் அவஸ்தைப்பட்டேன்னு. பிரதியோகின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தர்க்கம் படிக்கும் போதே எனக்கு தெரியும், ஐயோ இந்த பிரதியோகியை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கே, பெரிய அவஸ்தை. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு பிரதியோகியை பற்றி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல, தர்க்கம் படிக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். மீன் சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் உங்கள் புத்தியாக இருக்கட்டும், உங்கள் மனசாக இருக்கட்டும், உங்கள் வாக்காக இருக்கட்டும், உங்கள் சரீரமாக இருக்கட்டும், உங்கள் இந்திரியங்களாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற பஞ்சபூத்த வஸ்துக்களாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் க்ஷணம் 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 பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நடந்துடாது சாமி, ஒரு நாளில் எதுவுமே நடந்துடாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு க்ஷணிக்க பரிணாமம், ஒவ்வொரு க்ஷணம் க்ஷணம் பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அதனால அதுக்கு பேர் என்ன பேர், க்ஷணிக்க பரிணாம கிரமோ மந்தவியக. ஒவ்வொரு க்ஷணம் 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 பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு எல்லா வஸ்துக்களும் அப்படின்னு என்ன பண்ணணும், நினைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. யாரையா போயிட்டு நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்லை சாமி அப்படின்னா, நீங்க மட்டும் முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கீங்க. இந்த உலகத்துல ஒண்ணுமே முன்னாடி இருந்த மாதிரி இருக்காதப்பா. இந்த உலகத்துல முன்னாடி இருந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நம்ம வேணா அப்படியே அவரு சுவாமி வந்து அப்படியே முன்னாடி இருந்த மாதிரியே இருக்காரு அப்படின்னு நம்ம தான் முட்டாள்தனமா நினைக்கலாம். ஆனா எந்த வஸ்துவும் இந்த பிரகிருதியில எந்த வஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே இருக்காது. டேபிள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பார்ட்டிக்கல்ல இருந்து எதுவுமே முன்னாடி மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் க்ஷணம் மாறிக்கொண்டே இருப்பது என்று அறிந்து கொள்ள வேண்டும். மந்தவ்யா தத்திர பிரமாணம் பரிணாம அபராந்த நிர்கிராகியேதி. இதுல பிரமாணம் என்ன சுவாமி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்குன்றதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? நமக்கு ஏதாவது அறிவை தரக்கூடிய இதெல்லாம் மாறிட்டே இருக்கு அப்படின்னா பிரத்யட்சமா பார்த்தாவே தெரியுமே. திடீர்னு ஒரு சாமியை பார்த்தேன், நேற்று நான் ஒரு சாமியை பார்த்தேன், திடீர்னு வயசான மாதிரி இருக்காரு. நான் எனக்கு தெரியவே தெரியல, நான் அவரோட பார்வைக்கு நான் அப்படி தெரிவேன்றது நான் யோசிக்கவே இல்லை. என்ன இவரு இவ்வளோ வயசா இந்த மாதிரி தெரியுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நேராக வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கண்ணாடி முன்னாடி நின்று தெரியுது. ஐயோ என்னை பார்த்து அவரு அப்படிதான் நினைச்சிருப்பாரு. சாமி பரமஹம்சானந்தா திடீர்னு வயசான மாதிரி தெரியுறாரு அப்படின்னு அவரு 4 பேருக்கு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரத்யக்ஷமா வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம். அதான் இங்க கேள்வி வருது, தத்திர பிரமாணம் பரிணாம அபராந்த நிர்கிராகியேதி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கா இருந்தாரு. எப்படி எங்கா இருந்தாருன்னா தாடி முடியெல்லாம் ரொம்ப பிளாக்கா இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா எங்கா இருந்தார் அப்படின்றோம். அப்ப அந்த தாடி முடியெல்லாம் நரைச்சு போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு சுவாமிக்கு அப்படின்றோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷமா கிரகணம் பண்றோமா, பிரத்யக்ஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டா யவன அவஸ்தையில, மத்தியம் அவஸ்தையில, அதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருத்த அவஸ்தையில, வயசான அவஸ்தைக்கு, ஓல்டேஜா, இப்படி பரிணமிச்சுக்கிட்டே போறத வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷமா அந்தந்த அவஸ்தைகள்ல நம்ம என்ன பண்றோம், முடிவாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லை, மிருதி எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். மண்ணோட எக்ஸாம்பிள் தான் மிருதினா மண்ணுல பிண்ட. மண் என்ன ஆகும், முதல்ல சூர்ணம் ஆகுமா, அதை இங்க விட்டு போயிருக்கு. நம்ம என்ன இருக்கே
பிண்ட கட கபால சூர்ண சூர்ண கணானாம் பிரத்யக்ஷ பரிணாமானாம் பூர்வாந்தக பிண்டக அபராந்தக கண இதி பூர்வ உத்தர அவதி கிரகணேன கிரமோ பெரிய லைனா எழுதுறாரு. இருங்க ஓனா பாப்போம். மிருதி அப்படின்னா இவர் ஆச்சரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிண்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். நம்ம எதுக்கு பிண்டத்துல இருந்து ஆரம்பிக்கணும்? அதுக்கு முன்னாடி வேற இருக்குல்ல மண்ணு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? சூர்ண மண்ணு. சூர்ணம்னா என்ன அர்த்தம்? ஆட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஜலிச்சு தானே எடுக்கிறோம். ஜல்லடை ஜலிச்சு டஸ்ட் எல்லாத்தையும் தனியாக்கிட்டு பியூர் ஆக்கும். அதே மாதிரி மண்பானை அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. சாஃப்ட் மண் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா ஜலிச்சு 2 வாட்டி 3 வாட்டி. நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மண்பானை பண்ணுற ஃபேமிலி. பவுட்ரு நல்ல நைஸ் பவுடராக இருக்கும். அதுலேயும் வெரைட்டிலாம் இருக்குங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டம்னு இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ம் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப செலக்டடாக பண்ணுவாங்க. இதுக்கு பண்ணுற ப்ராசஸை பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸ் மண்பானை. அப்போ எந்த மண்ணில் பண்ணால் அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும்ன்றதெல்லாம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு மண், கருப்பு மண் அதில் பண்ணுவாங்க. நமக்கு சிவப்பு மண் தான் தெரியும். கருப்பு மண்ணில் வந்து பானை பண்ணுறது இருக்குது. ஜலிச்சு 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 நல்லா மைனூட்டாக சூரணம்னு பேர். மிருத்து சூரணம். மிருத்து சூர்ணத்தோட வந்து தண்ணி கலந்தோன பிண்டம். இங்கே வந்துருங்க. பிண்டத்துக்கு அப்புறம் பானை வந்து பார்த்தீங்கன்னா பிண்டத்துக்கு அப்புறம் என்ன வச்ச கட்ட கபாலன்னு போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? கபாலத்திலிருந்து கட்டம் உடஞ்சி போச்சு அப்படின்னா திரும்ப என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப இது பண்ணுங்க சில்லா போகிறது. அது திரும்ப சூர்ணமாகி சூர்ணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுத்தூளாகி மண்ணுத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா கணானாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 4 பக்கமும் செதறி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் மாதிரி போயிடுறது. இது மாதிரி கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ பரிணாமானாம் பூர்வாந்தக பிண்டக. நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்குறோம். பிரத்யக்ஷமாக பார்க்கும்போது மண் பிண்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்க, இவரே வந்து தப்பாக ஆரம்பிச்சுட்டாரு. தப்புன்னு சொல்லாமா சரின்னு சொல்லாமா? எங்க இருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம், எங்க வேணாலும் முடிச்சுக்கலாம். மண்ணுல இருந்து ஆரம்பிச்சு மண்ணுல முடிக்கலாம். இல்ல நான் பாக்குறேன் கபால இதுல பிண்டத்துல இருந்து ஒருத்தர் போறாரு, நான் நேரா போறேன் மண்பானை வந்து பிண்டமா வச்சிருக்கேன். இது எதுக்குங்க? இது மண்பானை பண்ண போறேன். அப்ப என்னோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா பிண்டம் தான் ஸ்டார்டிங். இன்னொருத்தரோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா சூர்ண மண்ணு முன்னாடி பார்த்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மண்ணை கொண்டு வந்து போட்டிருப்பாரு. சாதாரண மண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பானையை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கலாம், அடுக்கி வெயில்ல காய வச்சிருக்கலாம். அப்ப எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு எண்டுல கம்ப்ளீட் பண்ணலாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷ பரிணாமானாம், பிரத்யக்ஷமா பரிணமிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த உலகத்துல செடி விதை போட்டோம், செடி வந்துச்சு, காய் காய்க்குது, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல நம்ம பரிணாமத்தை பார்க்குறோம். இதுல எல்லாத்துலயும் பூர்வாந்தக பிண்டக, முன்னாடி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பிண்டத்துல ஆரம்பிக்குது. அபராந்தக அப்படின்னா முடிவு. பூர்வாந்தம்னா நான் ஆரம்பிக்கிற இது வந்து பிண்டத்துல ஆரம்பிக்கிறேன். முடியும் போது அது என்ன ஆயிடுது? கண இதி. கணனா என்னது? அணு அளவு தூசியா மாறுறது, மண் தூசியாயிடுது. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ உத்தர அவதி கிரகணேன நான் என்ன பண்றேன், இது முன்னாடி இது பின்னாடின்னு அங்கங்க ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபுல் ஸ்டாப்பும் போட்டு பரமஹம்சானந்தா டேட் ஆஃப் பர்த் போட்டான். டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி எங்கப்பா இருந்தார் அவரு அப்படின்னா, அன்னேன ஜாயத்தே, அன்னமா இருந்தேன், அப்பா சாப்பிட்ட ஃபுட்டில் நான் இருந்தேன். அப்போ இந்த சரீரம் எங்க இருந்துச்சு அப்படின்னா, அம்மாட்ட இருந்து பிறந்தது தான் முதல்ல. இல்லை, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சரீரம் எங்க இருந்துச்சு? அப்பா அம்மாவோட ஃபுட்டில் இருந்துச்சு. ஃபுட்டு எங்க இருந்துச்சு அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா இப்போ நான் மச்சிலி கதை, மீன் கதை சொன்ன மாதிரி தான். சுவாமியோட சரீரம் என்ன ஆச்சுன்னு பண்ணோம்ல, இது மாதிரி தான். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், பூர்வ உத்தர அவதி கிரகணேன கிரமோ நிஷ்கிருஷ்ய. இந்த கிரமம் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கி நிச்சயமாக அறியப்படுகிறது. கிராகியக பவதி இத்தியர்த்தா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் பண்ணி இதுல இருந்து சுவாமி டேட் ஆஃப் பர்த், சுவாமி டேட் ஆஃப் டெத்துன்னு போட்டு பானை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட்னு போட்டு முடிச்சுக்கணும். வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரிலாம் இல்லை. கிரமம் எப்படிப்பட்டது? காலம்ன்றது நதி. காலம் போயிட்டே இருக்கு.
காலம் போகுதா இல்ல வஸ்துல பரிணாமம் போகுதா? காலம் போக போக தனியா பார்க்க முடியாது, வஸ்து பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப பரிணாமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயையில பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா சதா போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, புத்திசாலியா இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னைக்கு காலையில இப்படி ஆயிப்போச்சு அப்படின்லாம் உட்காரக்கூடாது. அம்மா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நல்ல சௌக்கியமாயிடு. இப்போ பாருங்க சரியாயி போச்சு இல்ல, 1/2 மணி நேரத்துல சரியாயி போச்சுங்க. ஏழை காலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூமோட கனெக்ஷன் எல்லாம் கரெக்ட் ஆகி போச்சு. நான் தான் இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயிருந்தா கிளாஸ் எடுத்திருக்கலாமே. 80 பேர் வந்து பாடத்துக்கு வந்து 80 பேர் வந்து ரிட்டர்ன் போறாங்களே, ஐயோ போச்சு அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா அப்ப இனிமே என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் மாறுங்க, எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த ஜென்மம் போனோம்னா அடுத்த ஜென்மம் ஒன்று கிடைச்சிரும், அடுத்த சரீரம் ஒன்று கிடைச்சிரும், அதுவும் போயிடும் இன்னொரு ஜென்மம். இது மாதிரி கோடிக்கணக்கான சரீரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் நித்திய பிரவாகமாக போயிட்டே இருக்கு. பரிணாமம் நித்திய பிரவாகமாக காலத்தோடு சேர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 34வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். விருத்தி சொல்றார், குணானாம் பரிணாம கிரம சமாப்தவ். குணங்களோட பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிரமம் இருக்குல்ல, அது பரிசமாப்தவ் முடிவை அடையும் போது கிம் பலிஷ்யதி இத்தியத்திர ஆக. அதனால என்ன பலன் கிடைக்கும்? இந்த பரிணாம கிரமம் வந்து ஒருத்தருக்கு சமாப்தி ஆகுதுன்னா அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதிபிரசவா கைவல்யம். புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதிபிரசவா கைவல்யம். ஸ்வரூப பிரதிஷ்டாவா சிதிசக்தேரிதி. ஸ்வரூப பிரதிஷ்டாவா சிதிசக்தேரிதி. புருஷார்த்த சூன்யானாம் ரொம்ப முக்கியமானது. புருஷார்த்த சூன்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம்னு சொல்லக்கூடியது திரிகுணாத்மிகா பிரகிருதி, அது அதோட ரெப்ரசன்டேட்டிவ் அது சித்தம். அந்த சித்தம் என்ன பண்ணிட்டு இருந்தது இது வரைக்கும்? புருஷனோட பிரயோஜனத்துக்காக. புருஷார்த்தம்னு என்ன அர்த்தம்? புருஷ பிரயோஜனார்த்தம். புருஷனுக்கு பிரயோஜனம் கொடுக்கறதுக்கு என்ன பிரயோஜனம் கொடுத்துட்டு இருந்துச்சு? போகம், அப்பவர்க்கம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகிருதின்ற இது கொடுத்து முடிச்சோன்னே என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு அமிர்த பிந்துவை நல்லா திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். அமிர்த பிந்து அதை சொல்லும் போதே சொல்கிறோம், மனமேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தம், மனசு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோக்ஷம். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மோக்ஷம். யாவதேவ நிரோதவ்யம் தாவது ஹிருதி கதம் க்ஷயம். மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மனசை நிரோதம் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹிருதயத்தில் இருக்கிற பேஸ் நான் இருக்குல்ல, இந்த நான் வரைக்கும் இந்த மனசை போய் அழுத்தி 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 ஷேடோ தானே இந்த மனசு. இந்த ஷேடோவை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான்லேயே போய் ஹிருதயத்தில் இருக்கிற நான்லேயே போய் நசிஞ்சு போகிற வரைக்கும் நிரோதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச மந்திரம் சொல்லுது. இதுதான் ஞானம், இதுதான் மோக்ஷம். அப்ப மனசு இருக்கிற இடத்துல பந்தம், மனசு இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோக்ஷம். ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச அந்நியத்து கிரந்த விஸ்தரா. இதுக்கு அந்நியமா நம்ம பாட்டுக்கு உருட்டிக்கிட்டு சப்தத்தை உருட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிரந்த விஸ்தாரம் தான். அது மோக்ஷம்லாம் இல்லை, ஞானம்லாம் இல்லை. அப்ப இந்த மனசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் திருஷ்யம் 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 திருஷ்யம்னு என்ன பண்ணணும்? அந்நியதாக்கியாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பிரதான சாதனையே. இதுதான், வேற எந்த சாதனை இந்த உலகத்துல வேதாந்த சாதனைன்னு வேற எதுவும் இல்லை. சதா காலமும் இது திருஷ்யம் நான் தர்ஷ்டா, இது திருஷ்யம் நான் தர்ஷ்டா அப்படின்னு பண்ணி 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 இந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இம்பல்ஸும் இல்லாமல் இந்த மனசு நசிஞ்சு போகணும், அப்படியே லயமாகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா அதுதான் மோட்சம். அப்போ என்ன ஆகும்? இந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய போகம் அப்பவர்க்கத்தெல்லாம் கொடுத்து இந்த புருஷார்த்துக்கு பிரயோஜனம் எல்லாமே என்ன ஆயிடுது? சூன்யமாக போய் விடுகிறது. கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டாங்க. அது மாதிரி பண்ணோன்னே குணானாம் பிரதிபிரசவா,
குணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் இருக்குல்ல, 2 குணங்கள் தான் காரணம். அந்த காரணத்தோட காரியம் தான் 23 தத்துவங்கள். இந்த 23 தத்துவங்களும் அந்த காரணமா இருக்கிற குணத்துல திரிகுணாத்மிகா மாயையில என்ன ஆடுதுன்னா லயமாகி விடுகின்றது. அப்போ போகம் தேவைப்பட்டாதான். இப்ப நீங்க ஏன் காலையில வேக்க பாக்குறீங்க? ஆமா, எதுக்கு சங்கல்பம் பண்ணீங்க? போகத்துக்கு, வேற எதுவும் இல்லை. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, எனக்கு வந்து போகம் இல்லை அப்படின்னா நான் வேக்கப் ஆக மாட்டேன், வேற சரீரத்துல வேக்கப் ஆகும். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, வேக்கப் ஆகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில இருந்து 23 தத்துவங்கள் காரியமா பிரவருத்தி ஆகுது. அது எதுக்கு அப்படின்னா, புருஷனுக்கு இன்னும் போகம் சமாப்தி ஆகலை, உங்களுக்கும் எனக்கும் போகம் சமாப்தி ஆகலை, முடியல. அதனால டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா போகம் ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 23 தத்துவங்கள் தான் புத்தியில இருந்து ஆரம்பிச்சு 23 தத்துவங்கள்ல இருந்தா நமக்கு சுக துக்க மோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இவனுக்கு சமாதிஸ்தனுக்கு தர்மமேக சமாதி அடைஞ்சவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் டிஸ்கனெக்ட் ஆனதுனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, போகம் கொடுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 23 தத்துவங்களும் அந்த காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியில லயத்தை அடைகின்றன. பிரதிப்பிரசவம் அப்படின்னா, பிரசவம்னா பிரசவிக்கிறது, பிரதிப்பிரசவம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் லயத்தை அடைதல். அப்ப காரியங்கள் எதுவுமே உற்பத்தி ஆகாம, காரியங்கள் எல்லாம் எப்படி நம்ம ராத்திரியில போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ராத்திரியில தூக்கத்துல இவ்வளவு இருக்கே, இங்கெல்லாம் எங்க போச்சு, இதெல்லாம் தூங்க போகும்போது எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லயமாகுது இல்ல, எல்லாம் வரிசையா லயமாயி 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 கடைசியில போய் மூல பிரகிருதியில போய் லயமாயி தூக்கத்துல என்ன சொல்றோம், நான் சுகமா தூங்கின ஒண்ணும் அறியலன்றோம். அந்த நான் சுகமா தூங்கின ஒண்ணும் அறியல, அந்த ஒண்ணும் அறியலன்றதுதான் பிரகிருதி. அந்த பிரகிருதியில என்ன ஆயிடுச்சு, பகல்ல இருக்கிற எல்லாம் போய் லயமாகுது இல்ல, இதுக்கு பேர் ஆகிறதுக்கு பேர் பிரதிப்பிரசவம் அப்படின்னு பேர். காலையில பிரசவம் ஆகுது, ராத்திரியில பிரதிப்பிரசவம் ஆகுது. ராத்திரியில பிரசவிக்குது இந்த மாயா, பகல்ல ராத்திரியில இருந்து காலையில வேக்கப் ஆகும்போது பிரசவிக்குது, திரும்ப ராத்திரிக்கு போகும்போது தூக்கத்துக்கு போகும்போது எல்லாம் லயத்தாகுது, பிரதிப்பிரசவம் ஆகுது. ஆனா இது டெய்லி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணல. நம்ம தூக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த மூல பிரகிருதியோட ஆலிங்கனம் பண்ணியிருக்கோம், அது இல்லைன்னு கேன்சல் பண்ணல. நமக்கு என்னைக்காவது நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு தோணுச்சா? அத்வைத சித்தி ஆயிடும். நமக்கு என்ன தோணுது, டெய்லி காலையில் இருந்துச்சு நான் நல்லா தூங்கினேன் ஒன்றும் தெரியலச்சு அப்படின்றோம். நல்லா தூங்குனேன் ஒன்றும் தெரியல, நல்லா தூங்குனேன் நல்லா தூங்குனேன் ஒன்றும் தெரியல, நல்லா நான் சுகமா இருக்கேன் வேற ஒன்றும் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைவுல சொல்றோமா அப்படின்னா நினைவுல சொல்லலை, நான் இருக்கேன். நீங்க இல்லைன்னு சொல்றது கூட ஒரு ஆப்போசிட் தானே உங்களுக்கு. யானை இல்லைன்னு எப்ப சொல்லுவீங்க? பிரதியோகியோட சப்தம் தஸ்ய பிரதியோகின்னு ஒரு லட்சணம் இருக்கு. யானையை நீங்க பார்க்கலன்னா நீங்க யானைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. யானைன்னு ஒண்ணு முன்னாடி பார்த்திருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா யானை இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்றதும் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்தம் இல்லை, ஏற்கனவே இருந்தது. கடவுள் இல்லைன்னு எவனா ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அதான எங்க ஆச்சாரியர்கள் சுவாமிகள்லாம் சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அபத்தம். இல்லைன்ற வஸ்துவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவகாரத்திலே கொண்டு வர மாட்டோம். இல்லைன்னு சொன்னீங்கன்னாவே என்ன அர்த்தம், முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்லை, முன்னாடி இருந்துச்சு அது இப்ப இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லைன்னு சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வியக்தமாகிறது ஒண்ணு இல்லாம போறது. இதுதான் இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குணங்கள் எல்லாம் பிரதிப்பிரசவம் ஆகிடுது, லயத்தை அடைகிறது. அதுக்கு பேர் என்ன பேருனா கைவல்யம் அப்படின்னு பேர். யாருக்கு கைவல்யம்? குணம். இந்த குணத்தோட காரியங்களா இருக்கிறது எல்லாம் குணத்துல போய் லயமாகி விட்டது. லயமானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், ராத்திரியில ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றோம். ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம், அவ்யக்தம். அப்ப காலையில இருக்கிறது வியக்தம். வியக்தம் எல்லாம் அவ்யக்தமா வெளிப்படாத அன்மேனிஃபெஸ்டேஷனுக்கு போயிடுச்சு.
இப்ப டெய்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியலன்னு அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து தான் நம்ம இருக்கோம். டுவாலிட்டி இருக்காங்க. நான் சுகமா தூங்குனா ஒன்றும் தெரியல. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரண சரீரம்னு பேரு. என்னோட சந்நிதியில அந்த ஒன்றும் தெரியலன்ற மாயா வந்து பாத்தீங்கன்னா வெறும் காரணமா இருக்கு. இந்த சமாதிஸ்தனுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கேன், இவ்வளவுதான் இருக்கும். சமாதிஸ்தனுக்கு தர்மமேக சமாதி அடைஞ்சவனுக்கு எப்படி இருக்கும், நான் இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனா நம்ம டெய்லி தூக்கத்துல என்ன சொல்றோம், நான் சுகமா இருக்கேன், ஒன்றும் தெரியல. அப்ப ஒரே ஒரு டிஃபரெண்ட் தான் இருக்கணும். என்ன அப்படின்னா இந்த சமாதிஸ்தருக்கு நான் சுகமா இருக்கேன், இது ஞானியோட நிலை. நான் சுகமா இருக்கேன், வேற ஒன்றும் தெரியல அப்படின்னா நம்ம காரண சரீரத்தோட தூக்கத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவன் டிஸ்கனெக்ட் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதி தனியா போயிடுச்சு, பிரகிருதிக்கு கைவல்யம். அதே நேரத்துல சொரூப பிரதிஷ்டாவா சிதிசக்தியே, நான் அப்படின்ற சைத்தன்யம், சிதிசக்தினா சைத்தன்யம். சைத்தன்யத்திற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் தானா நிக்கிறது, சொரூப பிரதிஷ்டா. சொரூபம் என்னது, சச்சிதானந்தம். சச்சிதானந்தமா இருக்கிறது தான் இதோட கைவல்யம். அப்ப புருஷன் தனியாயிட்டான், புருஷன் தானா நின்னது இவனுக்கு கைவல்யம். பிரகிருதியில காரியங்கள் எல்லாம் பிரகிருதியில லயமாயி வெறும் காரணமா ஆனது, அது தனியா செப்பரேட் ஆகிறது, அதுக்கு கைவல்யம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டும் தனிச்சு போயிடுச்சு. இப்ப தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம், ரெண்டு சேர்ந்து இருக்கோம். ஞானிக்கு இது ரெண்டும் செப்பரேட் ஆயிடும். அதான் அத்வைத சித்தின்னு பேரு. அதுதான் கைவல்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாஷ்யத்துக்கு வந்து விருத்தி கிருதபோக அபவர்கானாம் காரிய காரணாத்மகானாம் குணானாம். ரொம்ப அருமையா சொல்றார். கிருத்தபோக அபவர்கானாம்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த குணங்கள் எப்படிப்பட்டது, குணங்கள்னா காரியமாவும் குணங்கள் தான் இருக்கு, காரணமாவும் குணங்கள் தான். தூக்கத்துல காரணம் மட்டும் இருக்கு, ஒன்னும் தெரியலன்னு. அதுதான் வேக்கப் ஆகும்போது ஜாகிரத சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா 23 தத்துவங்களா இந்த மொத்த பிரபஞ்சமா விரிஞ்சிருக்கு, காரியங்கள்னு பேரு. அப்ப காரிய காரண ரூபமா இருக்கக்கூடிய குணங்களானது என்ன பண்ணுது, கிருத்தபோக அப்பவர்கானம் பின்னாடி போட்டுக்கணும். அது என்ன பண்ணுச்சு, நம்மள பகல் ஃபுல்லா சொப்பனம் ஃபுல்லா. நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தாங்க, எக்ஸலண்டான சொப்பனம். ஐயோ மறந்து போச்சு, உங்களுக்கு சொல்லணும்னு ஞாபகத்துல வச்சிருந்தேன், ஞாபகத்துக்கு வந்தா சொல்றேன். எக்ஸலண்டான சொப்பனங்க, விசித்திரம். எனக்கு தான் வந்து டீச்சிங் பண்றதுனால வருதோ என்னவோ உங்களுக்கு சொல்றதுக்காகவே டிஃப்ரெண்டான சொப்பனம். நேற்று பார்த்த சொப்பனம் எக்ஸலண்டான சொப்பனம். காலையில நினைச்சேன், ஆஹா இன்னைக்கு யோக சூத்திரத்துல இந்த சொப்பனத்தை சொல்லணும்னு மறந்து போச்சு. பார்ப்போம், ஈவினிங்குள்ளார ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்றேன். என்ன ஆகுது அப்படின்னா, ஜாகிரதத்துல போகம் இருக்கா, ஆமா போகம் இருக்கு. சொப்பனத்திலையும் போகம் இருக்கு. ஜாகிரத சொப்பனத்துல போகம் இருக்கு, சுகம் துக்கம் எல்லாம். அதுக்கப்புறம் தூக்கத்துல என்ன போகம் இருக்கு, சுகபோகம் இருக்கு, நல்லா ஆனந்தமா தூங்குறோம். அப்ப இந்த 3 அவஸ்தையிலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, சுகதுக்க மோகம், ஒன்னும் தெரியலன்ற மோகம் இருக்கு தூக்கத்துல. சுகமும் இருக்கு மோகமும் இருக்கு, ஒன்னும் தெரியலன்னு. இந்த 3 அவஸ்தைகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா காரிய காரண ரூபமா இருக்கிற இந்த மாயா என்ன பண்ணிட்டு இருக்கு, நல்ல போகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது அப்புறம் பரவைராக்கியம் வந்தோன மோட்சத்தையும் கொடுத்துருச்சு. போக அப்பவர்க்க கிருத்த போக அப்பவர்கானம்னா போக அப்பவர்க்கத்தை கொடுத்து முடித்த குணானாம், காரிய காரண வடிவா இருக்கிற அந்த குணங்களுக்கு பிரதானே பிரதிப்பிரசவா. பிரதானம்னா என்ன அர்த்தம், சாமிய அவஸ்தா, குணங்களோட சாமிய அவஸ்தா. அது விஷமமாச்சுன்னா காரியம், சமமாச்சுன்னா 33.3333 இருந்துச்சுன்னா பிரதானம். அந்த பிரதானத்துல இந்த காரியங்கள் எல்லாம் லயமாகி என்னது, பிரதிப்பிரசவன என்ன அர்த்தம், பிரளயா கைவல்யம் போட்ட பிரளயமாகிறது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி மோட்சம் டெய்லி ராத்திரில கிடைக்குது. நமக்கு கிடைக்கிற மோட்சம் என்னது, டெம்பரவரியா கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் ஆச்சு அப்படின்னா சமாதியில, அதுதான் பிரதிப்பிரசவம்னு பேரு, பிரளயம்னு பேரு. குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதானத்துல, குணங்களோட சாமி அவஸ்தையா இருக்கிற பிரதானத்துல 23 தத்துவங்களும் லயமாச்சுன்னா அதுதான் குணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம். சிதிசக்தி கூட்டஸ்த நித்யா. இந்த சிதிசக்தின்னு சொல்லக்கூடிய நான் அப்படின்னு சொல்றவே புருஷன் சைத்தன்யம், அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டஸ்த நித்தியம். அதோட சந்நிதியில தானே இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு.
அந்த சந்நிதி மாத்திரமா இருக்கிற அந்த நான் நித்தியமா இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன்? சுத்த அசங்க சித் ஸ்வபாவாக சக்தி. அந்த சக்தியை சொல்றார். அது எப்படிப்பட்டது? சுத்தம் மாயாரகிதம், கூட பாத்தீங்கன்னா அசங்கம், எதோடையும் சம்பந்தம் இல்லாதது. அதுக்கப்புறம் சித்து சுவாவம், வெறும் சைத்தன்யம் தான் சுவாவம், அதுக்கு உணர்வு தான் சுவாவம். அப்படிப்பட்ட அந்த சக்தி. சக்தினா நீங்க உடனே ஏதாவது சக்தின்னு எடுக்காதீங்க. பார்க்கிற சக்தினா என்ன அர்த்தம்? பார்வைன்னு அர்த்தம். பார்க்கிற சக்தினா பார்வைன்னு அர்த்தம். சக்தின்னு எடுத்துட்டீங்கன்னாவே அது எதோட வந்துடும். நான் நம்ம லலிதாமா கூட அன்னைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு சக்தின்னு வந்தாவே அது கூட என்ன வந்துடணும் அப்படின்னா மாயா சேர்ந்துடணும். ஆமா, வெறும் சிவத்துல பாத்தீங்கன்னா எந்த சக்தியும் இல்லை. சிவம்ன்றது சைத்தன்யம், அதுல எந்த சக்தியும் இல்லை, யூஸ்லெஸ். நீங்க சாமியை பிடிச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது. நீங்க ஏதாவது மாயாஜாலம் வேணும் அப்படின்னா அம்மாவை தான் பிடிக்கணும். அம்மாட்ட போய் கேட்டாதான் உண்டு. அம்மா தான் எல்லா காரியத்தையும் பஞ்சகிருத்திய பராயணக, அந்த அம்மா தான் எல்லாத்தையும் அனுகிரகம் நிகிரகம் எல்லாத்தையும் பண்றவங்க. சுவாமி பாத்தீங்கன்னா சும்மா யூஸ்லெஸ். சாமியோட அம்மா சேர்ந்தாதான் காரியம். அப்ப சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமிகிட்ட இருந்து அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அம்மா பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை அம்மா. அப்ப சுவாமி பாத்தீங்கன்னா என்ன சக்தி? சக்தினா என்ன அர்த்தம்? சைத்தன்ய சக்தி, சித் சுபாவா சக்தி. சுத்தமா வெறும் சைத்தன்யம். சைத்தன்யம் என்ன அர்த்தம்? வெறும் கான்சியஸ்னஸ். அதான் நான் சொன்னேன், வெறும் பார்வை, வெறும் சிதி சக்தி, வெறும் சைத்தன்யம், பார்வை மாத்திரமா சக்தி. அந்த சக்தி பாத்தீங்கன்னா சொரூப பிரதிஷ்டா. இது வரைக்கும் அது எங்க நின்னுச்சு? இந்த புருஷன் மாயையில நின்றுகிட்டு இருந்தான். இப்ப என்ன ஆயிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தானா நிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு பேரு சொரூப பிரதிஷ்டான்னு பேர். அவன் என்ன ஆகிறான்? தான் தானா நின்ன பிறகு புனர் புத்தியாதி சம்பந்த விதுரா வா. யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. திரும்ப பாத்தீங்கன்னா அவன் புத்தியோட சம்பந்தம் வரவே வராது. பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகிறான். அதனாலதான் இங்க சொல்றாரு, இவன் தான் தானா சொரூபத்துல நின்னவன் திரும்ப பாத்தீங்கன்னா புனர் புத்தியாதி சம்பந்த விதுராகா, திரும்பவும் புத்தி முதலியவற்றோடு அவன் சம்பந்தத்தை அடைவதில்லை. சம்பந்தம் இல்லாதவனா போகிறான். அதுதான் வா கைவல்யம் பவதி இதி அதிசோபனம். ரொம்ப இவன் என்ன ஆகிறான்? தான் தானா நின்னுறான். இதுதான் இவனுக்கு கைவல்யம்னு பேரு. புருஷனுக்கு ஆத்மாக்கு கைவல்யம்னு பேரு. கைவல்யம் பவதி இது அதிசோபனம். இந்த விதமா ரொம்ப மங்களம். அதிசோபனம்னு அர்த்தம் அதிமங்கலம். இந்த உலகத்திலே மங்களம் எது? தான் தானா நிக்கிற சொரூப பிரதிஷ்டாதான் மங்களம். இதி சப்தக சாஸ்திர பரிசமாப்தி தியோத்தனார்த்தா. அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிதி சக்தேர் இதின்னு சூத்திரத்துல இருக்குல்ல, அந்த இதி, அந்த இதி அப்படின்னா இந்த பதஞ்சல யோக சூத்திரமானது என்ன ஆகுது? கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக இதி சப்தா, இதின்ற சப்தம் சூத்திரத்தை லாஸ்ட்ல இருக்கிறது. சாஸ்திர பரிசமாப்தி, இந்த மொத்த யோக சாஸ்திரமும் என்ன ஆகுது? பூர்ணமாகுதுன்றத தியோத்தனார்த்தக உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு 34வது சூத்திரம் கம்ப்ளீட் ஆகிறது. இதோட பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு? உங்களுக்கு 34 சூத்திரம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு 3 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா பரிசமாப்திக்காக ஒரு ஆச்சாரியர் பண்றார், சதா சுப்பிரமணியர். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோகங்களும் இருக்கு, நான் கோட் பண்ண வேண்டியது. நாளைக்கு முடிச்சோன்னா பரிபூர்ணம் ஆயிடும். இதோட இன்னைக்கு நிக்கட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். யாராவது இது வச்சிருந்தீங்க அப்படின்னா, பழசு நான் கொடுத்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 2:27 தஸ்ய சப்ததா பிராந்த பூமிகி பிரஜான்னு ஒன்று இருக்கு. அதை நாளைக்கு நான் கோட் பண்ண போறேன். முடிஞ்சா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இதான் 2 பார்க்கலாம். ஒரு ஞானியோட லட்சணம் எப்படி இருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா 2:27, 2:25, 2:26,
25, 26, 27 வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு சூத்திரங்கள் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. பார்த்துட்டு இந்த ஒரு 3 ஸ்லோகங்களை சொல்லி முடிச்சோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். பார்ப்போம். ஓம் காயேன வாச்சா செஞ்சுரேர்வா புத்தியாத்மனா பிரதிதோஷபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து.